கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது பக்கம் 230 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். பாருங்க, இவனெல்லாம் எப்படி நீ சபையில வச்சு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி தவறு அப்படிங்கும்போது பாவத்துக்குரிய ஒரு விஷயத்துல மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம்னு இருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு இருக்கு. இது என்ன மாதிரி மரணம்னா 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவமா இது. அப்ப பாவம் எல்லாமே மரணம் தான், பாவத்தின் சம்பளம் மரணம் தான். பாவத்துக்கு ஏதுவில்லாத அப்ப மரணத்துக்கு ஏது இல்லாத பாவங்கள்னு ஒரு சில விஷயம் இருக்கு. ஆனா மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுலயே 10, 11 வசனத்தை படிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்கு. இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. சத்தியம் தெரியாதவங்க, அந்த சத்தியத்தின்படி அறியாதவங்க, அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு முழு கிறிஸ்தவ மண்டலமோ இந்துவோ முஸ்லீமோ இந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க அப்படிலாம் இருப்பாங்க. அவர்களை விட்டு விலகுறதுக்காக நான் சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்களோட கலந்து அந்த தப்பு பண்ண சொல்றாரா? என்ன சொல்றாரு? இல்ல ஒதுங்க சொல்றாரா? பாருங்க, நல்லா கேளுங்க. உலகத்துல அப்படி இருந்தாக்கே அவங்கள விட்டு விலகி நீங்கணும்னு சொல்லியிருக்க அந்த வசனம். அவங்களோட கலந்துருங்கிறாரு. அப்ப கலந்துருங்கன்னாக்கே அந்த மாதிரி தப்பு பண்ண சொல்றாரு நம்மள. தவறு செய்யாதீங்க, அவங்களோட கலந்துருங்கன்னா. இப்ப ஒருவேளை நீங்க அவங்க இப்படிப்பட்ட ஆளு பாண்டவர் பாவிகளோடும் படிக்கிறோம் இல்லையா, இவர் என்ன பாவிகளோடு இருக்கிறாருனாக்கி அவர் பாவிகளோட இருந்தது காரணம்னா இவர் பரிசுத்தமா வாழ்ந்து காமிச்சதுனால அந்த பாவிகள் மனம் திரும்பினாங்க. சரிங்களா? பேதுருவை கூப்பிடும்போது என்ன சொல்றாரு? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க தூரமா போயிருங்கிறார். இவர் பரிசுத்தமானவர், அங்க போய் பரிசுத்தமா வாழும்போது இவர் உணர்த்தப்படுகிறார். அப்ப நம்மள அங்க போய் கலந்துருக்க சொல்றாருன்னா அவங்க மத்தியில சாட்சியா வாழ்ந்து காமிக்கிறத பத்தி சொல்றாரு. ஆனா சபை ஐக்கியம் இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் மத்தியில, கேட்டு உடன்படிக்கையின் ஜீவியத்துல அர்ப்பணிப்புல வந்தவர்கள் மத்தியில இப்படி ஆள் இருந்துச்சுன்னா அடுத்த வசனம் படிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, சகோதரன்னா இந்த சத்தியத்தில் கேட்டு உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்து அப்படிப்பட்டவன் இந்த மாதிரி தவறு உடையவனா இருந்தா, அந்த ஒரு கொரிந்தியர் பட்டணத்துல இருந்த அந்த நபர் யாரு? சபையில உள்ள ஆள். தன் தாயை தவறாக வைத்திருந்த ஆள் யாரு? சபையில உள்ள ஒரு சகோதரன் அப்படி இருக்காரு. அவரை கண்டுக்காம எப்படி நீங்க சபையில அப்படி நடத்த கட்ட ஆளை நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா அவனை எப்படி இந்த மாதிரி இன்வால்வ்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வச்சிருக்கிறீங்கன்னா சபை நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமா சொல்றாரு. அந்த சபை நீக்கம்னா சபையை விட்டு வெளியே போ அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டாதான் நம்ம எடுக்க முடியாது. அப்படின்னா ஆண்டவர் பாவிகளோடு தான் இருந்தான்னு பாக்குறோம். அப்ப சபைக்குள்ள உள்ளவங்க இப்படிப்பட்ட தவறு உடையவர்களா இருந்தா சபைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? சும்மா ஒரு கருத்துக்காக சொல்றேன். அவங்களா வராம போனா உணர்த்தப்பட்டு இது சத்தியம், பரிசுத்தம், இதுல நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒதுங்கி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு பிரச்சனை இல்லை. அதனால அப்படிப்பட்டவர்களை கூட யாக்கோப்பு 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மூப்பர்களை, அந்த வழி நடத்துபவர்களை கூட்டிட்டு போய் வச்சு அவங்களை சரி பண்ணி கூட்டிட்டு வாங்க. பாவியை மனம் திரும்ப வைப்பது ஒரு ஆத்துமாவை 14 படிங்க. வியாதினாக்கி ஆவிக்குரிய வியாதி. என்ன மாதிரி வியாதி அப்படின்னாக்கி இந்த மாதிரியான பாவங்கள்லாம். இது நீங்க 10ல படிச்சோம் இல்லையா?
அந்த மாதிரி தப்பு உடையவன் சபை சத்தியத்துக்குள்ளாக, தெய்வீக சத்தியத்துக்குள்ளாக வந்து அர்ப்பணித்த பிறகு நோய்வாய்ப்படுறான்னா இந்த மாதிரி பாவங்கள் நிமித்தம் தன்னை தகுதியற்றவனாக நினைத்து சபைக்கு வராம ஒரு சில பேர் இருப்பாங்க. இதெல்லாம் சத்தியம்லாம் சரியான சத்தியங்க, இது பரிசுத்தமா வாழ நம்மளால முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணித்த ஒரு சில பேர் தங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இப்படிலாம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பின்வாங்கி போவாங்க. அவங்கள பத்தி என்ன சொல்லுதுன்னா இந்த வசனம், அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள் இது மாதிரி பாவம் செஞ்சதுனால தங்களே தர குறைவாக தங்களே நினைத்து இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை என்று நினைக்கிற அந்த மாதிரி நபர்களை அவங்கதான் நோய்வாய்ப்பட்டவர்கள், ஆவிக்குரிய நோய். சரிங்களா? இப்போ மாமிச நோய்னா இது எப்படிப்பட்டதா இருக்கு? ஆவிக்குரிய சத்தியத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாத தீட்டுப்படுகிற ஒரு நோய். தொடர்ந்து வாசிங்க. இல்ல யாக்கோபு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பக்கம் எண் 316. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையின் மூப்பர்கள் அப்படின்னா சபையை வழி நடத்துகிறவர்கள், சபையின் பொறுப்பா இருந்து சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிற சகோதரர்கள், அவர்களை வரவழைக்கணும். வரவழைச்சு என்ன பண்ணணும்? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. இப்ப இதுதான் பாஸ்டர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எண்ணெயை கொண்டாந்து தேங்காய் எண்ணெயை கொண்டாந்து மந்திரிச்சு கொடுக்கிறது. இங்க எண்ணெய் என்பதை முற்றிலும் எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஆண்டவர் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனத்துல உன்னை ஆனந்த தைலத்தால் உன்னை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு வரும். அப்ப அந்த ஆனந்த தைலம் அபிஷேகம் அப்படின்னு இருக்கா? 7, 8, 9 வசனங்கள்ல 6, 7, 8 எபிரேயர்ல இருக்கும். எபிரேயர் 1:9. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அப்படின்னாக்கி இந்த இடத்துல என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணாராம். 6, 7, 8 பரிசுத்த ஆவியை தான் சொல்றாரு. இது வந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பாத்தீங்கன்னா 37, 38ல அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், அந்த எண்ணெய் எதை அடையாளப்படுத்துதுன்னா படிங்க. அப்போஸ்தலர் 10:38, பக்கம் 177. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப பரிசுத்த ஆவி என்னும் அதுங்கிறதுதான் எண்ணெய் என்று சொல்லப்படுது. அவரை அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறதுலதான் இங்க எண்ணெயினால் அபிஷேகம் செய்யுதுன்னு யாக்கோபுல நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இல்ல இது யாக்கோபு புத்தகத்துல அவர்களை என்ன பண்ணணும் படிங்க. எண்ணெய் பூசி. இப்ப இந்த எண்ணெய் என்ன எண்ணெய்னா ஆனந்த தைலமாகிய பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் வர வைக்கணும். அப்ப அந்த பரிசுத்த ஆவிங்கிறதா என்னன்னா ஆண்டவர் பேசின வார்த்தைகளே ஆவியும் ஜீவனும் சத்தியமா இருக்கு. சரிங்களா? அந்த சத்தியத்தை அவரை சொல்லி புரிய வைக்கணுமா. புரிய வச்சுட்டா அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த ஆவினாலே என்னன்னா நான் பேசின வார்த்தைகளே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு யோவான் 6:63 படிக்கிறோம். அப்ப அந்த சத்தியத்தின் ஆவியை, அந்த புரிந்து கொள்ளுதல், இப்ப நம்ம அந்த சத்தியத்தின்படி பைபிள்ல உள்ள காரியங்களை நம்ம எடுத்துரைக்கிறோம்னா அந்த வார்த்தை காதால கேட்டு இருதயத்துல நிரப்பப்படுறதுதான் அந்த எண்ணெய், அந்த சத்தியத்தின் ஆவி. அந்த புரிந்து கொள்ளுதலுக்கான அந்த எண்ணெயை அவர்கள் மேல் பூசினா என்ன அர்த்தம்? அதை புரிய வைத்து அவங்க தெளிவற்று இந்த மாதிரி பாவத்தினால் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனால அவங்களை புரிய வச்சா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர்கள் கர்த்தர் நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம்னா என்னது? சத்திய வசனத்தின்படி ஜெபம். அப்ப என்னது? காரு பங்களா இதை கேட்கிறதா? அப்ப சத்தியத்தின் மூலம் அந்த பலவீனங்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த தன்மைகள் எல்லாம் நீங்கும்படியான சத்தியத்தை புரிய வைக்கிறதா ஜெபம்னாலே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதரப்பில் ஏற்படுகிற பேச்சுவார்த்தை. நாம் தேவனிடத்தில் பேசுவது, அவர் நம்ம இடத்தில் பேசுவது. மேக்சிமம் ஜெபத்துல நம்ம தான் அதிகமா பேசுவோம், அவர் பேசுறதா இருக்காது. இன்னும் ஜெபத்துல பாஸ்டர்கள், ஃபாதர்கள், மற்ற ஊழியக்காரர்கள் ஆர்டர் போடுவாங்க, தேவனே வந்து இறங்கும் ஆண்டவரே. நான் அவர் சொன்னவனே வந்து இறங்கிடுவார், வந்து நிப்பாரு. அவர்களை தொடும் ஆண்டவரே, உடனே தொட்டுருவார். இவங்க சொல்றதுக்காக உடனே அவரு யாருக்கு ஆர்டர் போடுறாங்க? தேவனுக்கு. அப்படிதானே?
அப்ப இதுவா ஜெபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஜெபம் இல்ல. நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜெபம் ஒரு நிமிஷம் கூட வராது. பரலோகத்துல இருக்கிறதாவே. நீங்க ரிப்பீட்டடான வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அதுல அப்படின்னு சொல்லுவார் ஜெபத்துல. அதை பத்தி நம்ம பின்னாடி பாடம் பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் வாயில ஒண்ணும் வரல, மனசுல இருந்து ஒண்ணும் இல்லாதனால அதே வார்த்தையை சொல்றது. அளப்பாதிகள்னு வசனம் இருக்கு மத்தேயு 6ல 6 5 6 7 வசனங்கள். அப்ப அதுவா ஜெபம்? நம்ம பேசுவதா ஜெபம்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. நாம் தேவனுடைய ஆலயம்னா யாரு? ஆலயம். இப்ப பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 2 3 வசனத்துல நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது படி. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 1 பக்கம் 794. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். நடைனா உன் நடத்த கடத்தனத்தை விட்டுரு. இப்ப அந்த சபையில வந்த ஒரு நபர் இப்படி எல்லாம் தப்பு பண்றாருல்ல, அந்த நடத்த கெட்டத்தனத்தை விட்டுறணும். அதான் உன் நடைகளை காத்துக்கொள். படிங்க. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அதாவது மூடருடைய பலி அப்படிங்கிறது என்னன்னா, தேவனுடைய நீதி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம தேவனே உங்களுக்கு என்ன தேவை? நான் செஞ்ச பாவத்துக்கு ஆடு வேணும், மாடு வேணும், வாங்கிக்க, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது என்னன்னா, பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே ஆடை ரெடி பண்ணிக்கிற வேண்டியது, மாடை ரெடி பண்ணிக்க வேண்டியது. பலிகள் அவருக்கு என்ன தேவை, இந்த பாவத்துக்கு என்ன தேவைன்னா அதை ரெடி பண்ணிட்டு பாவத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தேவை இதுதானே, வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அப்படிதான். அதான் மூடர்களுடைய பலி. அப்ப எதற்காக அந்த ஆடு மாடெல்லாம் பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தும்படி சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரு நீ செஞ்ச தப்புக்காக ஒரு ஆடு சாவுது பாரு, ஒரு மாடு சாவுதுன்னு புரிய வைக்கிறதுக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூதர்கள் இஸ்ரேலர்கள்லாம், ஆண்டவருக்கு பாவம் செய்யும் ஜாக்க நம்ம என்ன பண்ணணும், ஆடு மாடை கொடுத்தா சால்வ், பிரச்சனை சால்வ். இந்த எண்ணத்துலதான் பலி செலுத்தினாங்க. காணிக்க தசம பாவம் இந்த உலகத்துல உள்ள எந்த மதத்திலையும் பாருங்க, திருடுவாங்க லட்சமா. 10 லட்சம் திருடுனா தசம பாகம். கடவுளுக்கு எவ்வளவு வேணும்? 1 லட்சம். வாங்கிட்டு போயிட்டே இருங்க, கடவுளே எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்க உங்களுக்கு தேவை இப்ப தசம பாகம் 10% தான். இது உலகத்திலயும் நடக்குதா இல்லைங்களா? எல்லா மதத்திலயும் நடக்குது. இதுதான் மூடர்களுடைய பலி அல்லது காணிக்கை. அதை அவர் விரும்பலையா. தொடர்ந்து வாசிங்க. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். பாருங்க, தேவனுடைய சமூகம், நாம் தான் தேவனுடைய ஆலயம். தேவனோடு நம்ம பேசணும்னா தேவனுடைய சமூகத்தில் துணிகரமாய் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும். அதாவது நம்ம சொல்றதுக்கு வழியே இல்லாம அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு அதெல்லாம் மனம் பதறி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. என்ன சொல்றது, இது இருக்கவே இருக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். நிறைய ஊழியக்காரர்கள் இதைதான் பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் மனம் பதறி சொல்றதுதாங்க. நான் இந்த ஜெபங்கிற பாடத்தை நம்ம ரொம்ப டீப்பா எடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்மளுடைய ஜெபங்கள் அவர் இடத்துல போய் நம்ம அல்லேலூயா அல்லேலூயான்னு ரிப்பீட்டடா சொன்னோம்னா, உங்க வீட்டுக்கு நான் வர்றேங்க, ஒரு கெஸ்டா வர்றேன், உங்களை பார்க்க வர்றேன், உங்களை வந்து பார்க்க வந்துவிட்டு, சிஸ்டர் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, நீங்க ரொம்ப நல்லவர், நீங்க ரொம்ப நல்லவர், உங்களை மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு 1 மணி நேரம் இதே 4 வார்த்தையை சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி ஆள் இல்லை, உங்களை மாதிரி ஆள் இல்லை, நீங்க நல்லவர் நல்லவர் நல்லவர்னு தொடர்ந்து நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நல்லவர் நல்லவர் நல்லவர், நீங்க நல்லவருங்க, நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். எப்படி இருக்கு பாருங்க. 10 வாட்டி சொல்றதே, ஒரு 6-7 வாட்டி சொல்றதே நம்மளால தாங்க முடியாது. இருந்தாலும் நக்கல் பண்றாங்க. நைத்தியமா உனக்கு, எந்திரிச்சு ஓடி போயிரும். சொல்லுவோமா இல்லையா? அப்ப கடவுளை பார்த்து நீங்க ரிப்பீட்டடா சொல்லுவீங்க, அவருக்கு எவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்க. மனுஷனாகி நம்மளுக்கே இதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, அதுதான் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்றதை கூட யோசிச்சு சொல்லுங்கிறார். அப்ப ஜெபத்தினுடைய தன்மை இன்னதென்று புரியல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். நம்ம மற்ற மதத்தை விட்டுலாம், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அறவே புரியல. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. வார்த்தை கொஞ்சமா இருக்கட்டும், பேச வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சு சொல்லிட்டார். உன்னை ஆடையை பத்தி கவலைப்படாது, சோறை பத்தி, பறவைகளை பாரு, இதை பாரு, அதெல்லாம் எதுவுமே கேட்காம கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இலவச அரிசி, இலவச சேலை, இலவசங்கிறது இதெல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்குது. இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.
இப்ப என்னத்தை கேட்கணும்னா, முதலாவது ராஜ்யத்தின் நீதியை தேடி பரிசுத்தாவிக்குள்ளான ஜீவியத்துல நம்ம எப்படி வாழணுங்கிற இந்த சத்தியத்தை தேட வேண்டும், கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அதை யாருமே கேட்கறது இல்லை. இதை எதுக்காக சொல்றேன்னா, ஜெபம் அப்படிங்கிறதுக்கான என்ன குறிக்கோளோடு இது சொல்லப்படுதுன்னா, ஒருவேளை அந்த மூப்பர் போய் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி அந்த தேங்காய் எண்ணெயை பூசியா மந்திரிச்சு கொடுத்தவொடனே அந்த தேங்காய் எண்ணெய் என்ன ஆயிரும்? சரி பண்ணிடுமா? சொல்லுங்க. எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. அந்த தேங்காய் எண்ணெய் தான். இதை வச்சு இந்த தேங்காய் எண்ணெய் ஜெபம் பண்ணோன்னா நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கின தேங்காய் எண்ணெய் 1000 ரூபாயை மாத்திடுவாங்க. அவ்வளவு பவர் வந்துருச்சான். 900 ரூபாய்க்குள்ள பவர் வந்துருச்சு. அதுல அதுதான் நடக்குது இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல. நான் என்னைய பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இது மாதிரி பல விஷயத்துல நடக்குது இதெல்லாம். அப்ப அந்த ஜெபம் அப்படின்னா, அந்த ஜெபம்னா என்னது? தேவனிடத்தில் தேவன் அதிகமா பேசணும். அப்ப தேவன் யார் மூலமா பேசுவார்? பைபிள் மூலமா நம்மள்கிட்ட பேசுவார். நிறைய விஷயம் புரியாததை புரிவதற்கான ஒரு சில போதகர்களை, மூப்பர்களை ஏற்படுத்தி அந்த சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துறதுக்கு அந்த சத்தியத்தினால் அங்கே சரி பண்ணுவது. அதுதான் இங்க சொல்றாரு. தொடர்ந்து யாக்கோபுக்கு வந்துருங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி சரிங்களா, அந்த நோய்வாய்ப்பட்டவனா ஆவிக்குரிய நோய்வாய்ப்பட்டவனே, அந்த நடத்த கட்டவனே, சரிங்களா, அதான் அர்த்தம். படிங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால். பாருங்க, அவன் பாவம் செய்தவனானால் அப்படின்னா இது மெயினே விஷயம் என்னன்னா, பாவத்தினாலதான் அந்த நோய், அந்த பிணி, நடத்தை இல்லாத சப்பானி, கிரியை செய்ய முடியாத கை முடக்கம், காது கேட்க முடியாத மந்தம், கண்ணு தெரியாத, இதெல்லாம் நோய்கள். இந்த நோயை போக்குவதற்கு மூப்பர் ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்தாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணெய் பூசினா என்ன அர்த்தம்? சத்தியத்தின் ஆவியினால் நம்மளை மனம் திரும்ப வைக்கிறார். அததான் இந்த வார்த்தையில சொல்லும் பொழுது படிங்க. அதை படி. மன்னிக்கப்படும், ரட்சிக்கும். சரிங்களா, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது பாருங்க, எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசமான தவறுக்குள் போகும் பொழுது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் அது ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவதற்கு. அப்ப மனம் திரும்புதலுக்கான சத்தியத்தை சொல்லுவதுதான் இங்க எண்ணெய் பூசுதலுக்கான ஜெபமாக கிளியரா இருக்கு. இதை அப்படியே தப்பா கிறிஸ்தவ மண்டலம் போதிக்கப்பட்டு அது தப்பாவே வழிநடத்துகிறது. இதுல கூட எலிசா லிட்டரலான மழையை தானே பேய பண்ணாருன்னு சொல்லுவோம். 3.5 வருஷம் அப்படின்னா மழைனாலே தண்ணீர்னாலே ஏசாயா 51 அது ஜனங்கள்ங்கிறது துன்மார்க்கம் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனம். இதை கூட படிங்க. ஏசாயா 51 9-10 55 9-10. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்து போன மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விளைத்தவனுடைய விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்ப அந்த 3.5 வருஷம் எலியா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல 3.5 வருஷம்னா 1260 வருஷம் பைபிள் சத்தியமே இந்த பூமியில இருக்காதுங்கிறதுக்கான அந்த கிறிஸ்துவினுடைய காலத்தை பத்தி இங்க அடையாளப்படுத்துறாரு. சத்தியம் இல்லாத காலத்தை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆவியா ரொம்ப டீப்பா போய் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஏன் இவ்வளவு டீப்பா நம்ம பாக்குறோம்னா, இந்த விஷயத்துல நம்ம அந்த 1 கொரிந்தியர் 5 பார்த்த அந்த தவறான மனுஷனை சபையை விட்டே போயிரு அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, நான் இப்ப பாருங்க,
அவனா போயிட்டானா அவனை போய் மூப்பரை போய் பார்க்கணும்னு சொல்லி சரி பண்ணணும்னு சொல்லுது. அப்ப இவன் தப்பு பண்ணவனை சபை நீக்கம் பண்ணுவதென்றால் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதா கரெக்ட் அப்படின்னு கேக்குறேன். சரி வரலாம். ஆனா அவன் வர்றவனை என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 5:11. உலகத்துல உள்ளவங்களோட கலந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா சகோதரன் என்னப்பட்டவனை என்ன பண்ணணும் படிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சார காரணையாவது, பொருளாசை காரணையாவது, விக்கிரக ஆராதனை காரணையாவது, உதாசனையாவது, வெறியனையாவது, கொள்ளை காரணையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அவனோடு கலந்திருக்க கூடாது. அதாவது உலகத்துல போய் கலந்திருக்குன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அவனோடு கலந்திருக்க கூடாது. சரிங்களா? அப்படிதான் சொன்னாரு. சபை நீக்கம் பண்ணுங்க நீங்க இருக்கா? நீங்க உலகத்துல போனீங்கன்னா ரோட்ல போறவங்க எல்லாம் நீங்க ஏன் கலக்கணும்? இல்ல வீட்டுல உலகத்தானோட ஏன் கலக்கணும்? அது ஏன் கலக்கணும் சொல்லுங்க. அதுக்குதான் சாட்சி கொடுக்கறது. அவர்கள் மத்தியில போய் வாழணும். பரிசுத்தத்தை நீதியை காத்துக்கொள்ளணும். ஒரு சகோதரனா இருக்கக்கூடிய சத்தியத்துல உள்ளவன் பரிசுத்தாவா வாழ வேண்டியவன் இப்படி தப்பா இருக்கிறான்னா அவனோட கலக்க கூடாதுன்னா அது தொடர்ந்து வாசிங்க. கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசியவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு சொல்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படின்னா சபைக்கே வரக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டதா தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. ஏன் அப்படா சபைக்கு வரலாம், ஆனா அவனை தள்ளி வைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனோடு கலந்திருக்க வேண்டாம்னு 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கலந்திருக்கவும் வேணாம், அவனோட சாப்பிடவும் வேண்டாம், அவனை தள்ளி வையுங்கள். அப்படின்னா என்னது? சபையில் உள்ள எல்லா பொறுப்புகளிலும் எல்லா ஆவிக்குரிய காரியங்களில் உள்ள வளர்ச்சிக்குரிய அந்த பங்குகளிலும் அவனை தள்ளி வைங்க. சபைக்கு வரலாம், உனக்கு ஜெபம் கொடுக்க முடியாது, உனக்கு பொறுப்புகள் கொடுக்க முடியாது. வழி நடத்துற ஒரு ஆளே இப்படி தப்பா இருந்தாக்கே அது எப்படி இருக்கும்? அதனாலதான் சொல்றாரு. ஆனா சபைக்கு ஏன் வரணும் அப்படின்னா? அப்படிப்பட்டவன் ஏன் சபைக்கு வரணும்? இங்க வந்தாதான் அந்த சத்தியம் கிடைக்கும். மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு, சுத்திகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு. அது மூப்பருடைய மேற்பார்வையில வந்துட்டு போகணும். யாரும் அவரோட பேசக்கூடாது. அவர் உணரணுங்கிறதுக்காக சபைக்கு வர சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுது. அவர் உலகத்துக்குள்ளே போயிடட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்துகட்டுங்கிற மாதிரி சொல்றாரா? அப்படி இல்ல. மாமிசத்தின் அழிவுக்காக அவனை இது பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. 5வது வசனம் அப்படித்தானே சொல்லுது. சரிங்க. இப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானுக்கு மாமிசத்தின் அழிவுக்காக அவனை ஒப்பு கொடுங்க. அப்ப இந்த இடம் எதை சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான இதை அவனை தனியா பிரிச்சு வச்சு சபையிலே காமிக்கணும். அதுதான் இங்க சொல்லப்படுது. அவன் சரி உலகத்துக்குள்ளே அனுப்பி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? அவன் இன்னும் அதிகமா கெட்டு போறதுக்கு தான் வழி இருக்கு. சரி, இப்படிப்பட்டவங்க இந்த ஒரு லிஸ்ட்ல சொன்னார்ல ஒரு 5-6 பாவம். இந்த பாவம் 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஏன்னா அந்த பாவத்தை செய்யறவனை தேவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போகும்போது அவன் உயிர்த்தெழுதலே வரமாட்டான். ஏன்னா சபைக்கான நியாய தீர்ப்பு இப்ப இருக்கு. அப்ப அந்த சபைக்கான நியாய தீர்ப்புக்குரிய ஒரு விஷயத்துல தன்னை நிதானிக்க வேண்டிய ஒரு காரியத்துல நாம அவனை ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணான்ட்டார். இப்படிப்பட்டவனை குறித்து அந்த 1 கொரிந்தியர் கடைசி 11-12 வசனத்துல படிங்க. இப்படிப்பட்டவனை குறித்து யார் ஜட்ஜ்மெண்ட் பண்ண? தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க. அவனை தள்ளி வைங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நீங்க நிதானிங்க. அவன் கரெக்டா இருந்தானா தப்பா ஒரு கரெக்ட் ஆயிட்டானா? இதே நபரை பத்தி 2 கொரிந்தியர்ல அவனை ரொம்ப நீங்க தண்டிச்சிட்டீங்க, அதனால அவனை ஏத்துக்கங்கன்னு சொல்லுவார். இதே நபரை பத்தி. சரிங்களா? அது அப்புறம் பார்க்கலாம். அப்ப அவனை திருந்த வைப்பதற்கான ஒரு விஷயங்கள் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இது என்னன்னா, சபையில ஒருவன் தவறான காரியத்தில் சத்தியத்தை கேட்ட பிறகு செய்யறான்னா அவன் 2ஆம் மரணத்துக்கு போயிருவாங்கிறதுக்கு தான் அவனை விலக்கி வைக்கிறோம். எந்த ஒரு ஐக்கிய முறைமையிலும் அவனை கலந்திருக்காத அளவுக்கு. அதே நேரத்துல சரியாயிட்டானா, இப்ப அவன் அந்த மாதிரி மனைவிய வைத்திருக்கிறத விட்டுட்டானா என்ன ஆயிடுச்சு? அவன் மனம் திரும்பிட்டான்னு அர்த்தம். அவனை திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம்? ஏற்றுக்கொள்ளலாம்.
அதே சபை ஐக்கியத்தில் உள்ள எல்லா பங்குகளையும் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தமாகப்படுது. அப்ப இது இந்த மாதிரியான காரியம், இந்த மாதிரி தவறான காரியம், ஒரு 6 பாவங்களை பத்தி மெயினா சொல்றாரு. அதான் 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். இப்படிப்பட்ட காரியம் என்னவாக இருக்கிறது? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 படிங்க. சபையில இது என்னவா இருக்குது? அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அவர் ஏதோ ஒரு ஊர்ல இருந்துட்டு இவர் தீர்ப்பு கொடுக்கிறாரு. அப்ப அந்த தீர்ப்பினுடைய விஷயம் எதுக்காக அவன் அப்படி பண்றாருன்னா, கர்த்தருடைய நாள் 2ஆம் வருகையில அவன் ரட்சிக்கப்படணுமா? சபையா ரட்சிக்கப்படுறதுக்காக சொல்றாரு? நிச்சயமா இல்லைங்க. இந்த குரூப் யாருன்னா திரள் கூட்டம். சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கான ஒரு ரட்சிப்பு கர்த்தருடைய நாள்ல மகாவோத்திர காலத்துல இருக்கும். அவங்க ரட்சிக்கப்படத்தக்கதா அவனை என்ன பண்ணுங்க, சபைக்குள்ள அந்த பொறுப்பற்ற அவனை சபைக்குள்ள எப்படி ஒதுக்கி வைக்கணுமோ அப்படி ஒதுக்கி வச்சு அதை செயல்படுங்கிறத சொல்றாரு. சரி, இந்த பாவமானது என்னவாக இருக்குது? தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பாருங்க, கொஞ்சம் புளித்தம்மா. அப்பம் எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய பந்தில அப்பம் எதற்கு அடையாளம்னா அவருடைய சரீரம். அவருடைய சரீரம். அப்ப சரீரம்னா அந்த சரீரம் யாரை அடையாளப்படுத்துது? சபை. அதனாலதான் அது ஒரு அப்பத்திலிருந்து பிட்டு கொடுக்கப்படுது. அந்த அப்பத்தின் பங்குல அவன் என்னவா இருக்கிறான்? படிங்க திரும்ப 6வது வசனம். அந்த சபையில உள்ள அத்தனை பேரும் அவனை அந்த தப்ப சுட்டி காட்டாம அவனை எல்லா விஷயத்திலயும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா ஏதோ பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான். அதனாலதான் அப்பனுடைய இதை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். அதை கேட்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். எதுல? சத்தியத்திலையா? பொருளாதார ரீதியா ஏதோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அதுல பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால சபையெல்லாம் அவர்கிட்ட யாருங்க கேட்பா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கணும். அவர்கிட்ட எதுவும் பேச முடியாதுங்க. ஒரு சில பேர் அவர்கிட்ட காசுக்காக இறஞ்சிக்கிட்டு கூட இருந்திருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆளா இருக்கலாம், நல்ல பலமுள்ள ஆளா இருந்திருக்கலாம், பயந்துகிட்டு கூட. அப்ப அதுதான் இங்க சொல்றார். உங்களுக்குள்ளான இந்த ஒரு விஷயத்துல இது என்னன்னு சொல்றாரு? படிங்க. நீங்க மேன்மை பாராட்டுறீங்க. மாமிச ரீதியான காரியத்துக்காக அவனை தேவனுக்கு முன்பாக உங்க மாமிசத்தின் மற்றவங்க என்ன பண்றாங்களாம்? மேன்மை பாராட்டுறாங்களாம். அவனை அது மாதிரி பொதுவான எல்லா விஷயத்திலும் வச்சிருக்கிறதுனால அவனுடைய பாவத்தையும் அவனுடைய தவறுகளையும் சுட்டி காட்டாம இருக்கிறது என்னது? மேட்டுமை. மேட்டுமையா? அப்ப இது எப்படி மேட்டுமையா இருக்கு? மற்ற சகோதரர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க. ஒருவேளை இதுல சொல்லுவாங்க ஒரு சில பேர், நான் அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்க அப்படிம்பாங்க. இது முற்றிலும் தவறு. நம்ம ஜெபம் பண்ணிட்டு விட்டுறலாமா? இவரை ஜெபம் பண்ணிட்டு விட்டுறலாமா? தேவன் மாத்துவாருங்க. அப்படி செய்யலாமா? கடிந்து கொண்டு புத்தி சொல்லி அவனை மனம் திருப்பணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல நீங்க எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை படிங்க. நாம் இஸ்ரேல் வீட்டுக்கு காவல்காரர்களாம். சத்தியத்தை உடையவர்கள். அவருடைய சபை ஆகிய ஆவிக்குரிய இஸ்ரேல் வீட்டுக்கு நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை குறித்த காவல்காரர்கள். ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி புத்தி சொல்ல சொல்லி எபிரேயர் அது இருக்கு. நான் இன்னொரு வசனம் எக்ஸ்ட்ரா சொல்றேன். 10ஆம் அதிகாரத்துல 23, 24 வசனங்கள்ல படிச்சீங்கன்னா படிங்க. எபிரேயர் 10:23 பக்கம் 307. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நம்மள அந்த நம்பிக்கைன்னா நம்ம 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புக்குரியவர்களா இருக்கிறோம். அவருக்கு நிச்சயமா நம்மளை ஆக்கிடுவாரே அப்படிங்கிற சொல்லும் பொழுதுதான் விஷயம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து பாருங்க. நீங்க சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் கவனித்து, அப்ப நான் உங்க அத்தனை பேரையும் கவனிக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் மற்ற அத்தனை பேரையும் கவனிக்கணும். ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். சரிங்களா? கவனித்து புத்தி சொல்லணுமா? ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வேண்டியதானே இந்த வசனம். பாருங்க என்ன சொல்லுது? புத்தி சொல்லுங்க, சரி பண்ணுங்க, அவங்கள
கடிந்து கொள்றத பத்தி இங்க சொல்லலைங்க. கடிந்து கொள்ள வேண்டிய இருந்துச்சுன்னா கடிந்து கொள்ளணும். ஆனா ஒரு சில தவறுல உள்ளவர் அந்த ரூமுக்கு அப்பதான் வந்து சோர்ந்து போய் வருவார், நான் பாவியா இருக்கிறேன்னு அப்படின்னு ஒரு வர்றாருன்னா, நீ அவ்வளவுதான், உனக்கு முடிஞ்சிச்சு, உனக்கு 2ஆம் மரணம் தான் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இந்த சபைக்கே வர மாட்டாரு. அப்ப புத்தி சொல்றது வேற, கடிந்து கொள்ளுதல் வேற. அதை புரிஞ்சு கொள்ளணும். புத்தி சொல்லணும். படிங்க. சபை கூடுவதை சிலர் விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. அதாவது ரட்சிப்பின் நாள் வந்து ரொம்ப நெருங்கி பக்கத்திலே வந்துகிட்டு இருக்கிறதுனால எவ்வளவாய் நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய ரட்சிப்பின் நாள் ரொம்ப நெருங்க நம்ம என்ன பண்ணணுமா, மற்றவர்களுக்கு நம்மளுக்கு நாமே புத்தி சொல்லிக்கிட்டாதான் நம்ம மற்றவங்களுக்கும் புத்தி சொல்ல முடியும். நம்ம ஒழுங்கா இருந்ததுல மற்றவங்களை சொல்லணுங்கிற கருத்து இருக்கு. ஆனால் புத்தி வந்து நல்லதா இருந்தா, அவர் நல்லா கெட்டவரா இருந்தா கூட புத்தி நல்லதா இருந்தா அந்த புத்திய நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? ஓகே. அந்த வகையில தான் எசேக்கியேல் 3:17 படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 3:17 961. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். அப்ப காவலன்னா என்னது? எல்லா வகையான பாதுகாப்பையும் நீ இஸ்ரேலுக்கு கொடுக்கணும். புரியுதாங்கல்ல? அப்ப இங்க ஆவிக்குரிய இஸ்ரேல் யாருன்னா 1,44,000 பேருக்கான எல்லா வகையான பாதுகாப்பையும் மனுபுத்திரனாகிய நீ கொடுக்கணும். தேவனுடைய மனுஷன் கொடுக்கணும். அப்ப தேவனுடைய மனுஷன் யார் இந்த இடத்துல? ஒவ்வொருத்தரும் அந்த சபையில் உள்ள அங்கத்தினருக்கு காவக்காரன். நீங்க எனக்குன்னா இந்த சபையார்கள் எல்லாரும், நீங்க சபையார்கள் எல்லாம், நீங்க சபையார், நான் உங்களுக்கு எல்லாம். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த சபைக்குரிய அந்த வாய்ப்புல ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல ஒவ்வொருத்தருமே என்னது? காவல்காரர்கள். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க என்ன பண்ணணும் பாருங்க. நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினாலே சாவான். அவன் இரத்த பலியோட உன் கையிலே கேட்பேன். அந்த இரத்த பலியை உன்கிட்ட கேட்பேங்கிறார். அவன் செஞ்ச பாவம் நீ சொல்லிட்டு அந்த இரத்த பலி உன் மேல இல்ல. ஆனா அவனை எச்சரிக்கலன்னா அவன் செஞ்ச பாவத்துக்கான இத நீ பாத்துட்டு தானே இந்த தப்பு செய்ததெல்லாம், நீ ஏன் அவனை எச்சரிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இரத்த பலி அவன் செத்ததுக்கு நீ தான் காரணம் பாரு. இதுதாங்க அந்த மேட்டுமை, பெருமை. இதை செய்யாம விட்டோம்னா, இது அவனை எச்சரிக்காம விட்டோம்னா இதுதான் பெருமையா, மேட்டுமையா. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவனாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். பாருங்க, நம்ம ஆத்மாவை தப்புவிப்பதற்கு சக சகோதரர்களுடைய விஷயத்துக்கு புத்தி சொல்ல வேண்டியது அவசியம். என் ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்கு யாருடைய கையில இருக்கு பாருங்க. அப்ப பின்னி பிணையப்பட்ட சகோதரனுடைய அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை இருக்குன்னா, ஒருத்தர் உற்சாகப்படுத்தி அந்த காரியங்களை சரி பண்ணி நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, கவனித்து அதை சொல்லணும், அப்படி செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தாத காரியத்துல இந்த நம்மளுடைய ரட்சிப்பை கேள்விக்குறியாகுதுங்கிறார். நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? அப்ப நான் இதுல ஜெபம்னாலே என்னன்னு பார்த்தாச்சு. மூப்பருடைய ஜெபம்னாலே என்னது? எண்ணெய் பூசி புத்தி சொல்றதுதான் ஜெபம். புரியுதுங்களா? அப்ப அது அந்த தெய்வீக ஆலோசனையே தேவனுடைய சார்பாக நாம் தான் அதை செய்யணுங்கிறது தான் அந்த விஷயம். அந்த ஜெபம் இந்த இடத்துல கூட இது என்னவாக தான் இருக்குது, இந்த புத்தி சொல்லுதல் ஜெபமாக இருக்கிறது. சரிங்களா? ஒருவேளை அவரை போய் விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அது என்னவாகுது? அந்த ரட்சிப்பு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு அது கேள்விக்குறியாகுது. தேவன் வெளிப்படுத்திட்டார்ல அந்த விஷயத்த நம்மளுக்கு, அது சரி பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு தான். உங்க பிள்ளை இருக்கு, தப்பு பண்ணுது, பரவாயில்ல அப்படின்னு சின்ன சின்ன தவறுகள்ல ஒரு சில விஷயத்துல ஒரு சில பேர் கோர்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. இந்த திருடினவர்கள், கொள்ளை பண்ணவர்கள்லாம், நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு பார்த்தா, எங்க அம்மா மாதிரி கடைக்கெல்லாம் போகும்போது சின்ன சின்ன பொருளை எடுத்து கொடுப்பேன், சூப்பர் இதோட நல்ல பொருளை கொண்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அது பழகி நான் என்ன ஆயிட்டேன்,
அப்ப அந்த வளர்ப்பு முறைமையில நம்ம நீதியையும் நியாயத்தையும் அந்த தெய்வீக காரியத்தையும் தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதில் இந்த உலகம் அநீதி தான். ஆனா நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்புல இருக்கு? அப்ப சகோதர சகோதரிகளினுடைய விஷயத்துல நீ சரியில்லை, அது எனக்கு தெரியாது, அவங்க ரசிப்பு அவங்க பார்த்துக்கட்டுன்னு சொல்லலாம் முடியாதுங்க. அததான் இங்க சொல்றாரு. அப்ப அந்த வகையில தான் இது டீல் பண்ணப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க எசேக்கியேல. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரிலை வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பலியையோ உன் கையிலே கேட்பேன். பாருங்க, அந்த நீதிமான் நல்லா போயிட்டு இருந்தோம் தப்பா போறான்னா அவனுடைய காரியத்திலேயே நீ சரி பண்ண வேண்டியது இருக்கு. அது தேவன் பார்த்துக்குவாருலாம் சொல்லவே முடியாது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். பாருங்க, அவனை எச்சரித்தாதான் என் ஆத்மா ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு போக முடியும். அப்ப சபையில கடிந்து கொள்ளுதல், புத்தி சொல்லுதல் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதை நம்ம சகிச்சு தாழ்மையை காமிக்கணும். பெருமை இதுல தாழ்மை காமிக்காம இவர் எனக்காக தாங்க பாடம் எடுத்தாரு, எனக்காக தாங்க இது பண்ணாருன்னா இது யார வச்சு பேச சொல்றாரு தேவன்? அந்த காவல்காரர்களா இருக்கக்கூடிய அந்த தகப்பன் ஸ்தானத்துல அல்லது அந்த வீடை காக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிற ஒரு தலைவன் பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவன் அல்ல, தலைவன் பொறுப்புல கிறிஸ்து தான். அந்த பொறுப்பை வழி நடத்துவதற்கு ஒரு சில பேர் பூமியிலே நியமித்திருக்கிறார். அவர்கள் நம்மளை எச்சரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குங்கிறதான் இதுல நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இது என்னை பற்றியே பார்த்துட்டு பேசுறாங்க அப்படின்பாங்க ஒரு சில பேர். இதெல்லாம் சொன்னது உண்டு, நம்ம ஊர்லயே சொன்னது உண்டு, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? இவர்கள்லாம் எப்படி ரசிக்கப்படுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டவங்களும் உண்டு. எதுக்காக சொல்றேன்னா இது அப்படி ஒரு கோணத்துல பாத்துறாதீங்க. ஆக்சுவலா நாங்க என்ன சொல்றோம், அல்லது நீங்க எனக்கு புத்தி சொல்றீங்கன்னா என்னுடைய ஆத்மாவை ரசிப்பதற்காக தான் புத்தி சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் தப்பு இருந்தாக்கே நீங்க சொல்லாம இருக்கிறீங்கன்னா அது உங்க ஆத்மாவை நீங்கள் ரட்சிப்பதற்கு ஏதுவான ஓட்டத்துல போகல. அது மூப்பரா இருந்தாலும் நீங்க சொல்லணுங்கிறதா வசனம் சொல்லுது. பொறுப்பு நிலைமையில உள்ளவங்களா இருந்தாலும் தப்பு செஞ்சவன சொல்லு, 2-3 பேருக்கு முன்பாக சாட்சியா வச்சு, 2 பேர் 3 பேரை சாட்சியா வச்சு அவனை கடிந்து கொள்ளுன்னே வசனம் இருக்கு 2 தீமோத்தேயுல. சரிங்களா? அது வெளியரங்கமா கடிந்து கொள்ளணுமா. பொறுப்பு நிலைமையில உள்ளவன் தப்பு பண்ணா எல்லாரும் கொண்டாந்து வச்சு நிறுத்திங்க, எப்படி இந்த சத்தியத்தை சொல்ற இந்த ஆளு, இந்த ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லியே சாட்சியா கொண்டாந்து இந்த பாருங்க 2 சாட்சி இருக்கு, 2-3 சாட்சி இருக்கணுமா. அது அப்படிலாம் சொல்லி அவங்கள என்ன பண்ணணுமா, சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் வேதம் சொல்லுது. கடிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் வேதம் சொல்லுது. எசேக்கியேல படிச்சிருங்க. முடிஞ்சிச்சா வசனா? இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். ஓகே ஓகே, அது இல்ல. அப்ப 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து படிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 15 இருந்து. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிறவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் அவனும் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரிஸ்கில்லாவும் ஓகே ஓகே, அப்படியே 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 17 பக்கம் 289 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அதாவது ரெட்டிப்பான கணம்னா என்னது? வாங்க வாங்க வாங்க, வாழ்த்துக்கள், மகிமை, கணம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்றதா?
துண்டை போட்டு மாலை போட்டு அப்படி வரவேற்கிறதா? ரெட்டிப்பான கணம்னா அவங்க சத்தியத்துக்குள்ளாக சொல்லுகிற அந்த காரியத்திற்காக அவர்களை கணம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அந்த அந்த ஐயாவுக்கு கொஞ்சம் 2 பீஸ் சிக்கன் எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் கேட்டிருக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு 2 பீஸ் சிக்கன் சாப்பிடும்போது அந்த மாதிரி கணத்தை சொல்றாரா? அதெல்லாம் இல்லைங்க. கணம்னாக்க அந்த அவர் அவர் உதாரணமா உங்களுக்கு பாடம் எடுக்கும்போது உங்களுக்கான அது இதா இருக்கு, சிச்சையா இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த தாழ்மையை காமிக்கிறது தான் சொல்றோம். அதுதான் ரெட்டிப்பான கணம். எதிர்த்து நிக்காம இருக்கணும் அப்படிங்கறதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய சிரிச்சிப்புங்கிறதான் புரிஞ்சுக்கணும். அதான் ரெட்டிப்பான கணமாக இங்க சொல்றாரு. சரிங்களா? மற்றபடி மரியாதை கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்க கொடுப்பாங்க, ஒரு சில பேர் காசு கொடுப்பாங்க, இதெல்லாம் இல்லைங்க. இந்த ஊழியக்காரர்கள் என்பதே சுயமா வேலை செய்துதான் ஊழியத்தை செய்யணுங்கிறதான். பவுலுக்கு கண்ணே தெரியாது. அவர் கூடாரம் போட்டு தடவிக்கிட்டே கூடாரம் போட்டு அதுல அந்த வர்ற வருமானத்துல அவரை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்திருக்கிறார். அப்படிதான் அவருடைய ஊழியம் இருந்திருக்கு. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, இதனால நான் ₹1 கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியம். அதுதான் அந்த உண்மையான ஊழியக்காரர்களுடைய விஷயம். அப்ப காசு ஊழியத்துக்கான காசு எடுக்கிறது அந்த கணமா? அதுவும் இல்லை. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. பாருங்க, 2-3 சாட்சி இல்லாம சும்மாவே ஒரு சில பேர் தப்பா கூட வேணுக்குன்னு இந்த ஆள் என்னை பத்தியே பாடம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் மேல நான் ஏதாச்சும் ஒரு குற்றத்தை சொல்லி இந்த ஆள ஒண்ணு இல்லைன்னு ஒழிச்சு விட்டுறேன். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு கூட இருக்கும். அது எப்படி எல்லாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பனைமரத்துக்கு கீழே பாலை குடிச்சா அப்ப அந்த பொறுப்பு நிலைமையில உள்ளவர் பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிக்கலாமா? சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க, ஒரு வழி நடத்துற நிலைமையில இருக்கிற ஒரு ஊழியக்காரர், பொறுப்பு நிலைமையில உள்ளவர் ஒரு அறையில இருக்கிறார். சபையில இருந்து சகோதரி வர்றாங்க வீட்டுக்கு, அவரை அந்த அறைக்குள்ள வரவழைக்கலாமா? வர வைக்கலாமா? ஏன் வைக்க கூடாது? தவறா இருக்குல்ல? நீங்க சத்தியத்தை பேசலாங்க, வழி நடத்தலுக்கான உபதேசங்களை சொல்லலாம், ஆலோசனைகளை சொல்லலாம். எங்கதான் வச்சு அதை பேசணும்? எல்லாரும் பார்க்கக்கூடிய இடமா இருக்கணும். மற்ற சகோதரர்களை தள்ளி வச்சுக்கலாம், ரூமுக்குள்ள எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப அது அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ரூமுக்குள்ள என்னடா பண்றாங்க அவங்க, அதானே வரும். இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அப்ப இது மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளும் வரும், அதையும் நிதானிக்க வேண்டிய. பேரளவில் குற்றம் சாட்டாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் மற்றவர்கள் உங்களை குற்றம் பிடிக்கும்படிக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். நான் கடவுளுக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை எப்படி சொல்லக்கூடாது? நான் உத்தமனா இருக்கிறேன், கடவுளுக்கு தெரியும் அப்படிலாம் பேசவே முடியாதுங்க. இதுல அதை கூட யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதுதான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப அதனாலதான் ஒருத்தரை சொல்லல, 2 அல்லது 3 அப்படின்னா 2ங்கிறப்பே அது நிச்சயமான உறுதியான தவறாக காணப்பட்டு விட்டது. உறுதியானதுங்கிறதுனாலதான் 2 சொல்றாரு. ஒருத்தரை என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு காரியத்திற்கு நல்லதோ கெட்டதோ 2 சாட்சிகள் இருந்துச்சுன்னா அது உறுதிப்படுத்திக்கேன்ட்டார். அதனாலதான் இங்க சொல்றாரு, ஒரு மூப்பன் வழி நடத்துற நிலைமையில உள்ளவனை நீ என்ன பண்ண வேண்டியிருக்கு? 2 அல்லது 3 சாட்சி இருந்துச்சுன்னா அது நல்லதோ கெட்டதோ. படிங்க. ஒருவன் செய்யும் பிராதைனா குற்றச்சாட்டு. சரிங்களா? சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும். பாருங்க, அது பார்சியாலிட்டி காமிச்சிடாத. மூப்பர் தானே, என் சொந்தக்காரன் தானே அப்படிலாம் அதை காமிச்சிடாதங்கிறார். சரிங்களா? படிங்க. நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் இதெல்லாம் தெளிவா ஒருத்தரை நீங்க ஒரு மூப்பரை தவறாகவோ இல்ல சபையில உள்ளவங்களை யாரையோ ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறீங்க. இப்போ 1 Corinthians 5 பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க முன்னிலையில வரும் பொழுது சரியாக அது என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? விசாரிக்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? ஒருத்தர் சும்மாவே தப்பாவும் சொல்லி நம்ம என்ன பண்ணிட முடியாது, குற்றப்படுத்திட முடியாது. தொடர்ந்து வாசிங்க. நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவர் மேலும் சீக்கிரமாய் கையை வையாதே. ஒருவர் மேலும் சீக்கிரமா கையை வைக்காதன்னா, இப்படி ஒரு சூழ்நிலை உனக்குள்ள வருதுன்னா யாருக்கா இருந்தாலும் வரலாம். நீ அந்த தேவனுடைய வீட்டுக்கு அந்த
இஸ்ரேல்ங்கிற அந்த தெய்வீக ஜனங்களுக்கு காவல்காரன், ஒவ்வொருத்தரும் காவல்காரன். அவனை வந்து நீ குற்றவாளிதான்னு கையை வைக்கிறது தான் அந்த ஒரு நாள் கையை வைக்காதேன்னு சொல்றாரு. சரிங்களா? அதே நேரத்துல நல்லா விசாரிச்சுட்டு அவன் மேல கையை வை. உறுதியாயிடுச்சுன்னா கை வச்சிடணும். கை வைக்க வேணாம்னு சொல்றாரு இங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா விசாரிச்சு அதை உண்மையா உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு, சரிங்களா? அந்த 1 கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது அது உலகத்திலே பேசுற அளவுக்கு அந்த குற்றம் இருந்திருக்கு. அதனாலதான் அதை எல்லாரும் கையை வைக்காம இருக்கிறீங்களே, இதுவே நீங்க என்னவா இருக்கிறீங்க? மேட்டுமையில இருக்கிறீங்க. அப்படின்னா என்னது? நீ அவனை சரி பண்ணு, உன் பொறுப்பு அது அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? படிங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கையை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. பாருங்க, அதுதான் இங்க 1 கொரிந்தியர்ல மற்றவர்கள் செய்யும் பாவத்தை அத்தனை பேரும், சபையில் உள்ள அத்தனை பேரும் உடன்பட்டு இருக்கிறாங்க. அவர் பண்ணட்டுங்க, அது தேவன் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி அந்த நிலைமையில தான் அந்த சபையார்கள் இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். படிங்க. தண்ணீர் மாத்திரம் குடியாமல். ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த வசனத்தை படிங்க. தண்ணீர் மற்றும் குடியாமல், அதை விட்டுருங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியையிலும் வெளியரங்கமாய் இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கீங்கன்னா, இப்ப நம்ம கூடுகையில வந்திருக்கிற நாம் அனைவருமே ஒரு சில பாவங்கள் ஒரே பாவமா இருக்கலாம். அது மற்றவர்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தருடைய பாவம், என்னுடைய பாவம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா உங்கள அதே பாவம் இருக்கும், அது மறைக்கப்பட்டிருக்குன்னா வெளியே அரங்கமாகாம இருந்திருக்கும், ஒரு சாட்சியோட இருந்திருக்கலாம். அதனால அது வெளியரங்கமாகிறதுக்கு சரியான சாட்சிகள் இல்லாம இருக்கலாம், இல்ல அதை தேவனே மறைச்சு வச்சிருக்கலாம், திருந்திக்கங்கிறதுக்காக கூட இருக்கலாம். இப்ப என்னைய வெளிப்படுத்திட்டு உங்கள ஒருத்தர அந்த காரியத்திற்குள்ளாக வெளிப்படுத்தாம வச்சிருக்கிறாருன்னா அது அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? ஏன் வச்சிருக்காரு தெரியுங்களா? அந்த மூப்பனவன வெளியில ஓப்பனா வச்சு அவனை கண்டிச்சிரு, அதை வச்சு அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க? திருந்திக்குவாங்க. தொடர்ந்து வாசிங்க. அதை சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. அது எப்படி இருந்தும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வரும்போது அது நிச்சயமா வெளியரங்கமாயிரும். கடைசி நாள்ல ஏன் சபையாகலைன்னாக்கி அதுக்கான காரணம் அது வெளியரங்கமாயிரும். அப்ப இந்த வகையில தான் இந்த மாதிரியான காரியத்துல எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை உற்று நோக்கி நாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகணும். ஜட்ஜ்மெண்ட்னா தீர்ப்பு பண்ணி அவனை சபை நீக்கம் பண்ணி சபைக்கே வராதேன்னு சொல்றது இல்லை, அவனை சரி பண்ணுவதற்கான பொறுப்புல நாம அப்படிப்பட்டவனை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா அதுவே ஒரு புளிப்பு, அதுவே சபையினுடைய பாலாக்கும் அருவறுப்பினுடைய பங்கா மாறிடுது. இப்போ 1 கொரிந்தியர் 5:6 படிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழுத்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப இந்த வசனத்துல என்ன பாக்குறோம் பாருங்க, அந்த நபர் வந்து ஒரு சபைக்கு என்னவா இருக்கிறாரு? ஆனா முழு மாவுல பிசையப்பட்ட அந்த அப்பம் புளிப்புள்ளதா? நீங்க ஆல்ரெடி புளிப்பில்லாதவர்களா இருக்கிறீங்க, அவனை உள்ளரிக்க வச்சு இந்த உண்மையான சத்தியத்திற்கான ஜீவியத்துல உண்மை சபைக்கு உள்ள பங்கு அவனுக்கும் கொடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஃபுல்லாவே புளிக்க வைக்கிறீங்க. அப்ப அந்த முழு சபையுமே இடரலுக்குள்ள போயிடும். மனசுக்குள்ள இப்ப நான் தப்பு செய்யறவனா இருந்தா இந்த பிரதரே செய்யறாரு, அப்ப நம்ம செஞ்ச அண்ணனு மற்றவங்களுக்கு வந்துடும்ல, புதுசா வர்றவங்களுக்கு இதெல்லாம் தப்பு இல்லை போல இருக்கு, இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் தான் போல இருக்கு, இதெல்லாம் தப்பா தேவன் சொல்லலை. ஏன்? அந்த முன்னோடியே தப்பா இருக்கிறத வந்து சபை உணர்ந்து அதை சரி பண்ணாத பட்சத்துல இது வந்து முழு சபையுமே அந்த புளிப்பான விஷயத்துக்குள்ள போயிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிந்து கொள்ளும். 7வது வசனத்தை திரும்ப படிங்க. அதாவது உண்மையிலேயே சத்தியத்தின்படி எல்லா சத்தியங்களும் தெளிவா இருந்து அதுல அந்த சபை ரீதியான காரியத்துல புளிப்பில்லாம, சத்தியத்துல புளிப்பில்லாம தெளிவா இருக்கிறீங்க. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. அந்த மாதிரி விஷயத்தை வெளியேத்திருங்க. பழைய புளித்த மாவை நீ சரியானினா ஏத்துக்கிறேன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவனை டீல் பண்ணுங்க அப்படிங்கிறதா சொல்றாரு.
முற்றிலுமே சத்தியத்திலும் அதனுடைய கிரியையில் இல்லாத ஒரு நபரை, 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான நபரை இப்படியாக அந்த புளித்த மாவாக சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அதை கர்த்தருக்கான பலியாக நாம் செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். சரிங்களா? கர்த்தருக்கான பலியாக நாம் செலுத்த வேண்டியிருக்கிறோம். அந்த பலி யாருன்னா கிறிஸ்து. அப்ப நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அதை ஆராதனையாக செய்வதற்கு கர்த்தருடைய காரியத்துல அந்த பந்தியில என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னா, அப்பம் ஒரே அப்பமா இருக்குது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்துவின் சரீரத்துல 1,44,000 பேர்ல இப்படிப்பட்ட தவறு உடையவர்கள் இருக்க முடியுமா? அந்த அப்பம், இந்த திராட்சரசம் முற்றிலுமே திரள் கூட்டத்துக்கு இல்லைங்க. அந்த நினைவு கூறுதல்ல வைக்கப்படுற அந்த அப்பமும் திராட்சரசமும் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சத்தியத்தை கேட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஞானஸ்தானம் உடன்படிக்கை எடுத்தவர்களுக்கு தான் இந்த அப்பத்துல கலந்து கொள்வதற்கான உரிமை இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே நம்ம பார்த்துட்டோம், அது பாலாக்கும் அருவருப்பும். ஆனா அதை தவிர்த்து நாம் தேவனோடு உறவு கொள்ள வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில அதுல பங்காளிகளா இருக்கிறவர்களுடைய அந்த அப்பம், ஒரு அப்பம் எதை அடையாளப்படுத்துதான்? அவருடைய சரீரத்தின் என்னது? அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை இது பண்ணும்போது, அந்த புளிப்புள்ள ஒரு நபர் அதுல இருக்கிறார், பங்கு கொள்றாருன்னா அது அவர் தான். தேவன் ஒரு சில பேருடைய பாவத்தை மறைக்கிறாருன்னு சொல்லப்படுது. அதை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனா வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய காரியம் நம்மளுக்கு இருக்குதுங்கிறத இதை புரிஞ்சு கொள்கிறோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 10. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பாருங்க, ஒரே அப்பத்திற்குரிய ஒரே சரீரமா இருக்கிறோமா நம்ம எல்லாம். ஒவ்வொரு கணுக்களாக, ஒவ்வொரு உறுப்புகளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அதனால இங்க ஒரு புண்ணு இருக்கு, அடிபட்டு இருக்கு, அதனாக்க நீனே சரி பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்ப இந்த கை என்ன பண்ண வேண்டியிருக்கு? மருந்து போட்டு கட்டு போடணும். அந்த வலி வேதனை முழு சரீரம், இங்க வலி வேதனை இருந்துச்சுன்னா ஒரு கையில ஒரு பாகத்துல, அந்த வலி வேதனை முழு சரீரத்துக்கு இருக்குமா? அங்கன ஒத்தியும் வலிச்சுக்கிட்டு இருக்குமா? முழு சரீரத்துக்குமே அது எஃபெக்ட் கொடுக்குமா, கொடுக்காதுங்களா? சொல்லுங்க. நிச்சயமாகவே கொடுக்கும். அந்த அளவுக்கு உருக்கமாக அந்த ஐக்கியத்தின் காரியத்தில் உள்ள அப்பம் நம்மளுக்கு அடையாளப்படுத்துவதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட புளிப்புள்ளவர்களை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்துட்டோம். எந்த ஒரு சபையினுடைய காரியத்தில் உள்ள பொறுப்பு நிலைமைகளுக்குரிய அந்த காரியத்திலிருந்து புறம்பே தள்ளணும். சரிங்களா? சரி, இந்த கர்த்தருடைய பந்தியில அவர் அனுசரிக்க வர்றார். அவர் யார்கிட்ட டீல் பண்ணணும்? மூப்பர்கிட்ட. நான் இதெல்லாம் சரியாயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஐக்கியத்துல கொண்டாடுறதுக்கு ஒரு நாள்ல அவர் நம்பிட முடியுமா? ஒரு நாள்ல அன்னைக்கு கடைசி நாள் வர்றார், கர்த்தருடைய பந்தியினுடைய அனுசரிப்பு வருது. அந்த ஒரு நாள்ல நம்பிட முடியுமான்னு கேட்கிறேன். நம்பிட முடியாது. ஆனா அவர் அந்த ஒரு நாள் கடைசி நாள்ல மனம் திரும்புறத அறிக்கை பண்ணார்னா அதை அனுமதிக்கலாம். ஆனா சபை நீக்கத்திலிருந்து உள்ளறிக்கை கொண்டாடுறதுக்கு அவர் எத்தனை காலங்கள், அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம், 1 மாசம், 6 மாசங்கிற காலகட்டங்களை கொடுத்து அவர் சரியாகிறாருன்னு பார்த்த பிறகுதான் சபை ஐக்கியத்துல கொண்டாடலாம். ஆனா அவர் மனம் திரும்பினது அதை குறித்து, அந்த கர்த்தருடைய பந்தியில அனுசரிப்பதை குறித்து நாம் தடை பண்ணுவதற்கு நம்மளுக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. அது அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில உள்ள உறவு. அவர் மனம் திரும்பிட்டார் அப்படின்னா அதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டார். ஆனா அவர் வாங்கின கெட்ட பேர் சபைக்கு வாங்கி வந்திருக்கு. அதனால அவரை நிதானிச்சு அதை ப்ரூவ் பண்ணணுமா? அவர் சொன்னது இருக்கலாம், சொன்னதுக்காக வேணா கர்த்தருடைய பந்தியில நீனும் கர்த்தருக்கும் உள்ள ஐக்கியத்தை நீ உடன்பட்டுக்க. ஆனா சபை ஐக்கியத்துல வரணும்னா நீ என்ன பண்ணணும்? இப்ப நிரூபிக்கணும். இதை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 27ல இருந்து படிங்க. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்ப அப்படிப்பட்டவன் அபாத்திரமா போஜன பானம் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். அவன்
யாருக்குள்ள குற்றவாளியா இருப்பான்? கர்த்தருக்குள்ள அவன் குற்றவாளியா இருப்பான். அவன் பண்ணலாம் அவன். ஆனா அபாத்திரமா அவன் பண்றான்னா அது அவனுக்கும் தேவனுக்குள்ளதுங்கிறதா இந்த வசனம் சொல்ல வருது. நம்ம தடை பண்ண முடியாது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து பாருங்க, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இது வந்து முற்றிலுமே நீங்க 25ல இருந்து படிச்சுட்டு வந்தீங்களா? படிங்களே 25ல இருந்து. போஜனம் பண்ணின பின்பு அதுக்கு முந்தின வருஷம் 23ல இருந்து நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, அதான் அந்த பஸ்கா 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் அந்த பஸ்கா பந்தியிலிருந்து கர்த்தருடைய ராபோஜனமாக அவர் மாத்துறார். இனிமே பஸ்காவை சாப்பிடாதீங்க, நான் தான் பஸ்கா, அந்த காரியத்துல நீங்க இனிமே என்னையே தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதான் அப்பமும் திராட்சை ரசம். சரிங்களா? அந்த 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல நிகழ்ந்த காரியம் பலி அல்ல. நல்லா கவனிச்சுங்க, அது பலி அல்ல. 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல நிகழ்ந்ததுதான் பலி. சரிங்களா? அது ஆலயத்துல பண்ணாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பாடத்துல பார்க்கலாம். 14ஆம் தேதி காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் பண்ணப்பட்டது கர்த்தருடைய பஸ்காவுல கர்த்தருடைய பந்தி. அந்த பந்தி பஸ்கா பந்தி. பஸ்காவில் உள்ள அந்த விஷயத்தை அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனமாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரமாகவும் அவருடைய ரத்தமாகவும் அடையாளப்படுத்தி மாறவில்லை. அதாவது அப்பம் மாமிசமாகவோ திராட்சை ரசம் ரத்தமாகவோ மாறவில்லை. அடையாளப்படுத்தி அந்த அப்பம் எதை அடையாளப்படுத்துது? நாம் அவருடைய சரீரத்தின் அங்கம் அல்லவா? படிச்சோம் இல்லையா? 1 அது அந்த ரத்தம் அவருடைய ரத்தத்தில் உள்ள ஐக்கியம் அல்லவா? ஐக்கியம் அல்லவா? இந்த மாமிசம் முழுவதுமே ஒண்ணு தொடர்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணக்கூடியது ரத்தம் தான். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும் ரத்தம். ஆனா மாமிசம் அந்தந்த இடத்துல இருக்கும். அப்ப அதான் சொல்றாரு, அந்த மாமிசமாகிய நாம் ரத்தத்தின் ஐக்கியத்தினால முழு சரீரமும் தலையோடு சரீரத்தோடு ஐக்கியப்படுதும். அதனாலதான் அந்த ஐக்கியம்னு சொல்லப்படுது, ரத்தத்தின் ஐக்கியம் அப்படின்னு. அப்ப அததான் இங்க பேசப்படுது. சரிங்களா? 11ல படிங்க தொடர்ந்து. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை, அதாவது அப்பத்தை தன்னுடைய சரீரமாக அடையாளப்படுத்தி அதை பிட்டு கொடுத்த பிறகு அது ஒரு சின்ன சின்ன பீஸ் தான் கிடைக்கும். அது போஜனம் பண்ண பின்னா வயிறு நிறைய சாப்பிட்றத பத்தி இங்க பேசல. அவங்களுக்கு சாப்பாடு இருக்கு, அது சாப்பிட்டுக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுக்கப்படுறது ஒரே அப்பத்துல உள்ள ஒரு பங்கு. சரிங்களா? தொடர்ந்து. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்க இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அல்ல, கர்த்தரோடு சேரும் அளவும், உயிர்த்தெழுந்து போகும் அளவும். படிங்க. கர்த்தரோடு சேரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அதை வெளிப்படையா சொல்றோமா? இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரமாகவும் ரத்தமாகவும் அடையாளப்படுத்தி நம்ம அதை சாப்பிடும் போது அவரோடு சேரும் அளவும் அவருடைய மரணத்தை நாம் என்ன பண்றோமா? இது வந்து ஒரு பலின்னுலாம் சொல்லப்படலை, இது பலின்னு சொல்லப்படலை வசனத்துல. சரிங்களா? அதுக்கான ஆதாரங்கள் லேவியர் 17ல இருக்கு, இது பலி அல்ல அப்படின்னு. சரிங்களா? ஓகே, அது அப்புறம் படிக்கலாம். படிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பாருங்க, அப்ப அந்த ஒரிஜினல் இது வந்து யாருக்கு மட்டும்தான் இந்த அப்பம் திராட்சை ரசம் 1,44,000 பேருக்குரிய பங்காக மட்டுமே இது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல அபாத்திரமாக அப்பனா என்னது? அந்த அப்பத்துல பங்கு கொள்வதற்கு அந்த சபையார்களோ அந்த மூப்பரோ தடை பண்ண முடியாது. அதனால அது தேவனுக்கும் சரி அந்த கிறிஸ்துவுக்கும் அந்த நபருக்கும் இடையே உள்ள நேரடி தொடர்புல வர்றதுனால அவர் அபாத்திரமா அதை போஜனம் பானம் பண்றாரு, அந்த நபர், குற்றவாளியா இருக்கக்கூடிய நபர். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலே அவனவன் சோதிக்கணும் தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து உங்களையோ நீங்க வந்து எங்களையோ என்னையோ என்ன பண்ண முடியாது, இதுல சோதிக்க முடியாது. ஆனா சபையில நடக்கக்கூடிய தவறுகள்ல வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒவ்வொருமே சோதித்தறிந்து புத்தி சொல்லி சரி பண்ற வரையும் அவரை சபை நீக்கம் பண்ணணும். அப்படின்னா சபை நீக்கம் பண்ணணும்னா சபைக்கே வரக்கூடாதா? பொறுப்புகள்ல இருந்து அவரை நீக்கணும். அதாவது அந்த மூப்பர் என்ன பண்ணுவாருன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்க, ஆராதனை, நீ அப்ப மட்டும் வாப்பா,
ஜெபம் முடிச்சவனே நீ கிளம்பி போயிருப்ப. அதுக்கிடையில கிடைக்கக்கூடிய அந்த சத்தியத்தினால் நீ கழுவப்படும். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ பாவ மன்னிப்படைய கழுவப்படும். அந்த புத்திமதியை கேட்டுக்கொள். ஆனா நாங்கெல்லாம் உன்னோட யாரும் நேரடியான தொடர்பு வச்சுக்க மாட்டோம். அப்படி தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ஒரே நபர் யார் தான் இருக்கிறாரு? சபையில இருந்து மூப்பர், அந்த வழி நடத்துகிற பொறுப்பாளி. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பணம் பண்ணுகிறான். அப்ப அந்த பாவம் உள்ளவனாய் புளிப்பு உள்ளவனாய் அதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு நீ ஒரு பெருமைக்காக தப்பு செஞ்சுக்கிட்டே மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு மூப்பர்கிட்ட சொல்லிட்டு நீ அதுல பங்கு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அபாத்திரமா இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல நிறைய அபாத்திரங்கள் இருக்கு. இதுல ஒரு பார்ட் இப்படியாக இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்கு. கர்த்தர் அந்த பஸ்கா அப்படிங்கிறது 15ஆம் தேதி தான் பஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை மாத்தலாமா? 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல 15ஆம் தேதின்னு நம்ம அதை மாத்தலாமா? ஒரு நாள் முன்னாடி பின்னாடி போனாலும் வருஷத்துல வேற எந்த தேதியில வச்சாலும் அது என்னதான் இருக்குதுங்க? அதுவும் அபாத்திரம் தான். அது பாலாக்கும் அருவருப்பு லிஸ்ட்ல வந்துருது. புரியுதுங்களா? அப்ப 14ஆம் தேதி தான் பஸ்கா அப்படின்னு ஒரு சில பேர் நம்மில் கூட புரியாதவர்கள், வேதத்தை தெளிவா அறிந்து கொள்ள முடியாம ஆராய்ச்சி பண்ண முடியாதவர்கள் அப்படிப்பட்ட தெளிவற்ற ஆவியிலும் செயல்படுகிறார்கள். அதுவும் பாலாக்கும் அருவருப்பாக இருக்குது. நம்ம டேட்டெல்லாம் மாத்தலாம் முடியாது. சரிங்களா? அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வரும்போது அந்த பஸ்காவாகிய அந்த நினைவு கூறுதல் அப்பம், அதை திராட்சை ரசத்துக்குரிய ஒரு விஷயம் 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம். ஆனா 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துலதான் கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அப்படிங்கிறது லேவியர் 16ஆம் அதிகாரத்துல இருக்கு. பலி வேறு, கர்த்தருடைய பஸ்காவுக்கான பலி வேறு. கர்த்தருடைய பஸ்காங்கிறது 12ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. அதை பத்தி நம்ம பின்னாடி டீப்பா படிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அப்ப பலவீனரும் வியாதினா இது என்ன வியாதி? ஜுரம். அப்ப பலவீனம் வியாதினா இப்ப நம்ம யாக்கோப்பு, சரிங்களா? அந்த பலவீனம் வியாதி. சரிங்களா? அப்ப நீ தெளிந்த புத்தி உள்ளவனா நீ அதுல அனுசரிச்சு இருந்திருக்கணும். நீ உன்னை மனம் திரும்புதலுக்குள்ளாக பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு அதுக்குள்ளாக வந்திருக்கணும். அது நீ உனக்கும் கிறிஸ்துவுக்குமான தொடர்பு சரீரங்கத்துல. அதை நீ அவருடைய காரியத்துல நீ புளிப்புள்ளவனாய் அசூசிப்படுத்துற அளவுக்கு நீ வந்ததுனாலதான் குற்றம் உள்ளவனா ஆயிடுறான். சரிங்களா? அப்ப அந்த குற்றத்திற்குள்ளான விஷயத்துல அது அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில உள்ள ஒரு விஷயம். ஆனா இந்த காரியத்துல நாம என்ன பண்ண முடியாது. நம்ம யாரும் எதுவுமே இதுல சொல்றதுக்கு இல்ல. அவனவன் தன் அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்ப அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில இது செத்ததுக்கு கூட அடையாளமா இருக்குது. அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு சில பேர் போயிடுவாங்க. பாத்தீங்களா? என்னதான் சபை ஐக்கியத்துல இல்லை, ஆனா சபைக்குள்ள வரலாம், அதை சத்தியத்தை கேட்கலாம். ஆமாங்க, இதெல்லாம் நம்மளால விட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோட உலகமா போயிடுவாங்க ஒரு சில பேர். இந்த சத்தியத்தை கேட்டவர்கள், அர்ப்பணித்தவர்கள், உலகத்தோட உலகமா போறவங்க. அப்ப இந்த உலக பாவங்களோடு உலகத்துல போயிட்டாங்கனாலே அது என்னதுதான்? மரணம். அதுதான் நித்திரைன்னு சொல்லப்படுது. லிட்டரலான மரணத்தை இங்க சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் இயற்கை மரணம் வரும். அது எல்லாருக்குமே தானே வருது. இந்த உண்மையிலே பக்தி வேறாக்கியத்துல அனுசரிச்சவங்களுக்கும் வருது மரணம், இயற்கை மரணம். எல்லாரும் மறிக்க தானே வேணும். அந்த திரள் கூட்டம் போன்று அவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை உணர்ந்து பாவத்துக்கு ஏதுவான அந்த காரியத்துல ஈடுபட்டு மனம் திரும்பி கை வைத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மனம் திரும்பாமல் அதுல கை வைக்கும் போதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படியா போகுது. அது தேவனே ஜட்ஜ்மெண்ட் பண்றாருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அப்ப நம்ம கரெக்டா நிதானிச்சிட்டோம்னா தெய்வீக நியாய தீர்ப்புல நியாயம் தீர்க்கப்படும். இது விசேஷ விதமா கர்த்தருடைய பந்தியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சபையில உள்ள பிரச்சனைக்கு அதே பாவம் சபையில உள்ள பிரச்சனைக்கு என்ன ஆகுதுங்க? அவரை சபை நியாயம் தீர்க்கணும். அது அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு மேலும் இருக்கக்கூடிய என்னது? காவல்காரருக்குரிய பொறுப்பு. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பிரிச்சு பாத்தீங்கன்னா தான் இந்த கர்த்தருடைய பந்தியினுடைய அப்பம் திராட்சை ரசத்துல அனுமதிக்கிறதையும் சபையில அந்த ஐக்கியத்தில் அனுமதிக்கிறதுக்குரிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் 1 கொரிந்தியிலே நம்ம படிச்சோம்.
5ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து இதே படிச்சிருங்க. இதே படிங்க. நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்ப இதுல ஒருவேளை நம்ம சிட்சிப்புக்குள்ள வந்துட்டோம்னா, உலக நியாய தீர்ப்புங்கிறது நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, 1 கொரிந்தியர் 5 6வது வசனம். இப்படிப்பட்டவனே அவனை என்ன பண்ணுங்க, அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய நாளில் ரட்சிக்கப்படத்தக்கதா அவனை மாமிசத்தின் அழிவுக்காக சாத்தானாகிய அந்த மாமிசத்திற்குரிய அழிவு உண்டாகிற வரையும், அதை விடுவிற வரையும் அவனை விட்டுருங்க. அது எங்க அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? திரள் கூட்டமா அங்கே மகா உத்தர காலத்துல அவனுக்கு ரட்சிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அந்த இங்க படிச்சோம்ல 1 கொரிந்தியர் 11 அதை படிங்க திரும்ப, கடைசியா படிச்சது. அப்ப அது வந்து திரள் கூட்டமா நம்ம போய் அங்கே நியாயந்தீர்க்கப்படும் போது அது என்ன இதாதான் இருக்குது, உலகத்தோடு உள்ள நியாய தீர்ப்பு. அந்த ரட்சிப்புக்கு எதுவான ஒரு வாய்ப்புலதான் நம்ம போறோம், சபை வாய்ப்புல நம்ம இல்ல. நம்ம அனுசரிக்கலாம் பொய்யா. திரள் கூட்டமா இருக்கிறவர்கள் இந்த சத்தியத்தில், உலகத்துல உள்ளவங்க சத்தியத்திலேயே இல்லாதவங்க, அவங்க அனுசரிக்க வந்தாங்க, அவங்கள பத்தி தேவன் கேட்க போறதே இல்லை. ஒருவேளை வர்றாங்க அனுசரிக்கிறாங்கன்னா அதை நம்ம தடை பண்றதா இல்லையா அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெளிவு இல்லை. ஆனா அவர்கள் இப்போ உதாரணமா 1ஆம் கால சபையில 1வது முறையாக ஞானஸ்தானம் எடுக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? அதுக்கப்புறம் 5000 பேர். இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கர்த்தருடைய ராபோஜனத்தை அவங்க அனுசரிக்கும் போது பர்டிகுலரா இவர்னு தேடி இருக்க முடியுமா? அது முடியாது இல்லையா? அப்ப யார் வேணாலும் இந்த சத்தியத்துல இல்லாத வாழ்க கூட இப்ப வேளாங்கண்ணிக்கு பண்றாங்க அந்த பாலாக்கு மறுவறுப்ப, இந்து முஸ்லீம் முதற்கொண்டு அதை வந்து வாங்கிக்கிறாங்களா இல்லையா? அதனுடைய அர்த்தமே தெரியாம அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். நம்ம அப்படி ஒரு விஷயத்த சொல்ல வரல. இந்த இடத்துல உள்ளது வந்து அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில உள்ள காரியத்துல தேவனே ஜட்ஜ்மெண்டா இருக்கிறாரு. அவனவன் நியாயந்தீர்க்கப்படுவான். அது உலக நியாய தீர்ப்புக்குள்ள போறியா இல்ல சபையாக? இப்பொழுது நியாய தீர்ப்பு யாருக்கு தான்? சபைக்கு தான். 1,44,000 பேருக்கு தான். அப்ப அந்த கர்த்தருடைய ராபோஜனத்தில் அப்பமும் திராட்சரசமும் அருந்துகிறவர்கள் 1,44,000 பேருக்கு தான் அந்த கர்த்தருடைய ராபோஜனம் ஒழிஞ்சு திரள் கூட்டத்திற்கு அல்ல. அவங்க வந்து சும்மா வேணா அட்டன் பண்ணிட்டு போகலாம். அதுதான் இங்க அவர்கள் பலவீனரும் நோய்வாய்ப்பட்டும் ஆமா என்னது நித்திரையிலும் போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. இங்கே ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். நீங்க பசிச்சுக்கிட்டு எல்லாம் வராதிங்க. அதுல கிடைக்க போறது ஒரு சின்ன பீஸ் தான். அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருங்க நீங்க இந்த கர்த்தருடைய ராபோஜனத்துல, சரிங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? நீ கர்த்தருடைய ராபோஜனத்தில் உள்ள அப்பத்தை புசிக்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் ஒரு அப்பத்துலங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது சரீரத்தை, அவருடைய சரீர அங்கமாக ஒருத்தர் உற்று நோக்கி கவனித்து காவல்காரனா இருந்து எச்சரித்து அதெல்லாம் செஞ்சு என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வதற்கு இவரெல்லாம் பண்ணணுங்கிறதையும் நான் பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தரும் தன் ரட்சிப்புக்கு சகோதர சகோதரியினுடைய காரியத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கு? உற்று நோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு கர்த்தருக்குள்ளதான் இந்த கர்த்தர் ராபோஜனத்தின் பந்தியில் உள்ள அப்பமும் திராட்சரசம் எல்லாம் யோசிக்க முடியாது. நீங்க உற்று நோக்கி பார்க்கணும். அப்பா சரியாயிரணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும். திருந்திட்டார் அப்படிங்கிறது அது தேவனுக்கும் அந்த நபருக்கும் இடையில உள்ளது. ஆனா உனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் பிறகு அதை சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப இன்னொரு வசனம் கூட இதுக்கு இணையா பார்க்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து படிங்க. இப்படி நம்ம புத்தி சொல்லக்கூடிய அந்த காவல்காரர்களாயிருந்து இஸ்ரேலர்களுக்காக நம்ம காவல்காரரா ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். ஒருவர் அந்த முழு சபைக்குமே என்னவாரா இருக்கிறாரு? சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் காவல்காரர், தேவனுடைய மனுஷன். அது சகோதரனோ சகோதரியோ அது தேவனுடைய மனுஷனா மாறிடுறோம். நம்ம அந்த புது மனுஷனாக மாறிடுறோம். புது மனிதனுக்குரிய ஜீவியத்துல நம்மளை பலி செலுத்தத்தக்க வகையில நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட இடர்களுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கானா உற்று நோக்கி பார்த்து நம்ம எச்சரிக்க வேண்டியது யாருடைய கடமை? நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை. நான் கண்டுக்காமலாம் போக முடியாது. சரிங்களா? இப்ப இதை படிங்க. 2 தீமோத்தேயு 2:23
என்று புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்களை சண்டைகளை பிறப்பிக்கிறதற்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. அப்ப நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அதுக்கு மேல அந்த நபர் இப்ப நீங்க என்ன அது மாதிரியான ஆலோசனைக்கு புத்தி சொல்றீங்க, ஒரு சில கடிந்து கொள்ளுதலுக்கு கூட உட்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உத்தம அது இது என்னை பத்தி நீ யார் சொல்றது அப்படி இப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்ல வேத ரீதியான வியாக்கியானங்கள்ல தவறான புரிந்து கொள்ளுதல்ல நான் இருக்கலாம், நீங்க எனக்கு புத்தி சொல்லலாம். அத வாக்குவாதமா போக வேணாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்பா, 2-3 தரம் சொல்லி திருந்தாவிட்டால் விட்டுறணும். ஆனா சொல்ல வேண்டியது யாருடைய கடமை அது புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தருடைய கடமை. இது மூப்பர் தான் இல்ல, சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. அது சொல்ல முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த வழி நடத்துற மூப்பர்கிட்ட கூட நான் இது மாதிரி சூழ்நிலை பார்த்தேன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா சாட்சியா சொல்றதுக்கு நீங்க தைரியம் இருக்கணும். அவர் என்ன வேணா இதுதாங்க ஆசீர்வாதம். அப்ப அந்த வாக்குவாதத்துக்குள்ள வரும்போது நீங்க நிந்திக்கப்படுவீங்க, அவமானப்படுத்தப்படலாம், உங்களை உதாசீனப்படுத்தலாம். இதெல்லாம் யார் பேர்ல? நீதியை நிலைநாட்டுவதற்காக யார் பேர்ல நீங்க பட்ட பாடுகள், அவமானம்? கிறிஸ்துவின் பேர்ல. அப்ப அவரோடு பாடுபட்டால் அந்த மகிமை அடைவதற்கான ஆளுகைக்கான பங்கு கிடைக்குதுங்கிற உணர்வுல தான் இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப அயுத்தம் அப்படின்னா அந்த வார்த்தையின் மூலம் யுத்தம் வரக்கூடிய ஒரு விஷயம் வரலாம். இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க ஆலோசனை சொல்ல போனா, அதை சரி பண்ணணும்னு போனா உங்க மேல என்ன ஆகும்? பந்த தூக்கி அடிக்கிறோம், என்ன பண்ணும்? நம்ம மூஞ்சில தான் அடிக்கும். அதையும் உணர்ந்துதான் இந்த விஷயத்துக்குள்ள போகணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக பந்த தூக்கி அடிச்சா என் மேலதான் அடிக்கும், அதனால நான் என்ன பண்ண முடியாது, இது செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைச்சோம்னா நம்மளுடைய ரட்சிப்பு என்னவா இருக்குதுங்க? கேள்விக்குறியா இருக்குது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். பாருங்க, அப்ப போதகம் சொல்லணும், சாந்தமா புரிய வைக்கணும், கடிந்து கொண்டா பிச்சுட்டு போயிடும். அதையும் பார்த்துக்கணும். தனிப்பட்ட முறையில சொல்லணும். ஒருத்தரை சரி பண்ணணும்னா தனிப்பட்ட முறையில போய் சொல்லணும். அப்படியும் தெரிந்தலனாக்க மத்தேயுல படிக்கிறோம், சாட்சி இல்ல உடனே சபையில இன்னொருத்தர் 2 சாட்சியாச்சும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப அந்த 2வது சாட்சியை வச்சு அவரை புரிய வைக்கணும். எப்பா இது கன்ஃபார்ம் நீ செஞ்ச தப்பு, 2 சாட்சி இருக்கு பாத்துக்க அப்படின்னு சொல்லணும். அதுலயும் திருந்தாத பட்சத்துல சபையில சொல்லிட்டு அவனை அஞ்ஞானியை போல நடத்தணும்னு வசனம் படிக்கிறோம் மத்தேயுல. இல்லைங்களா? படிச்சிருக்கிறீங்களா அந்த வசனம்? 15ல 18ன்னு நினைக்கிறேன். 18ல 15 15ல 18 தெரியல. மத்தேயு 18ல 15 படிங்க. உன் சகோதரன்னா இந்த சத்தியத்துல உள்ள சகோதரன், வெளியில உள்ள ஆளை பத்தி பேசல. சரிங்களா? உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி. அந்த ஆதாயப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. சரிங்களா? எனக்கு இதுக்கு தெரியாது, நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னாக்கி அந்த பொறுப்பை நிராகரிக்கிறோம், மேட்டுமையில இருக்கிறோம். வசனம் படிச்சோமா இல்லைங்களா? 1 கொரிந்தியர்ல நீங்க அவனை சரி பண்ணலன்னா என்னவா இருக்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம், மேன்மையில இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னோட கூட்டிக் கொண்டு போ. அப்ப 2 பேரை அட்லீஸ்ட் நீ கொண்டு போ. 2 ஒருவர்னா இவரும் ஒருத்தர், இன்னொருத்தர் 2 ஆயிடுச்சு. 2னா மொத்தத்துல இவரோட சேர்த்து 3. அதனாலதான் 1 தீமோத்தேயுல எங்க படிச்சோம், 2 பேர் அல்லது 3 பேர் சாட்சி இல்லாம அவர் மேல கைய வச்சிடாத, மூப்பர் மேல அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரிய. அப்ப பப்ளிக்கா அப்ப நாங்க ஒரு தனியா சொல்லி பார்த்தோம், கேட்கல, டைம் கொடுத்தோம், கேட்கல. 2வது முறை 2 பேர் 3 பேரை போய் சொல்லி பார்த்தோம், அதெல்லாம் சபைக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த 2 பேர் 3 பேர் சொல்லும் பொழுது அப்பயும் திருந்தல. அதனாலதான் இப்ப நாங்க சபைக்கு அறிவிக்கிறோம், அவரோடு யாரும் கலந்திருக்க கூடாது, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, அவரோடு சாப்பிடக்கூடாது, அவர் வீட்டுக்கு போகக்கூடாது. அப்படி போறதுன்னா அந்த புத்திமதியை சொல்றதுன்னா அதை அந்த சபையினுடைய ஐக்கியத்துல வழி நடத்துறதுக்கு மூப்பருக்கு மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க.
அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களும் அவனுக்கு செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்தி, சபைக்கும் செவி கொடாமற் போனாயானால் அவன் உனக்கு அஞ்ஞானிகளைப் போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்ப உலகத்தானை போல உள்ள நிலைமைக்குள்ள கொண்டு போய் அவனோட எந்த ஒரு விஷயத்திலும் இது பண்ணாத அப்படிங்கிறார். தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து மத்தேயுவிலே வாசிங்க. 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனுக்கு கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவரை கண்டு அவனை இது அப்படியே நீங்க ஃபீல் பண்ணீங்க. இது ஆழமான சத்தியத்தை சொல்லுது. நம்ம தேவன்கிட்ட இருந்து மன்னிப்பு பெற்றுட்டோம்னா சபையால உள்ளவன் அப்படிலாம் மனம் திரும்பி ஒவ்வொரு முறையும் வரும் பொழுதும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? மன்னிக்கணும். அப்படி மன்னிக்காம விட்டா அப்படிங்க அவனை பிடித்து தொண்டையை நெறிந்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும். இதேதான் அந்த ஓனர் கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டார், நீ எல்லாம் கட்டலாம் கட்ட வேணாம். ஆனா இவனுக்கு கீழே சபைக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருத்தன் அப்படிப்பட்டவனா இருக்க கடன் படும் பொழுது, கடன்னாக்கே காசுக்கு படம் இல்ல, இது மாதிரி மன்னிப்பு கேட்டு வரும் பொழுது, சரிங்களா, அதான் கடன். படிங்க. என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அப்ப அந்த புத்தி சொல்றவன் கிட்ட அவன் வேண்டிக்குவான், சரி தப்பதான் பண்ணிவிட்டேன், இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கறதான். தொடர்ந்து வாசிங்க. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு விட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினே அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்தியர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அப்ப இது புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒருவேளை மனம் திரும்பி வர்றாருன்னா சபையில அஞ்ஞானியை போல நடத்தப்பட்டு அது இது பண்ணும்போது மன்னிக்க வேண்டுங்கிற ஒரு விஷயம் எத்தனை முறை நாங்க மன்னிக்கணும்? இது மாதிரி ஏத்துக்கணும்னா 490 முறை. ஒவ்வொரு வாட்டியும் மனம் திரும்பி வரும்போது ஏற்றுக்கொண்டுதான் ஆகணுங்கிறதா இங்க விஷயம். அப்ப அது சகோதரனுக்கான ஒரு விஷயத்துல நம்ம குழந்தையை போல, தப்பு செய்யறது குழந்தை தான், அந்த குழந்தை மாதிரிதான் தப்பு செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, உங்க குழந்தை தப்பு செஞ்சாக்க நீங்க அப்படி பண்ணிடுவீங்களா? அதை அடிச்சு என்ன பண்ணுவீங்க? சரி பண்ணி கொண்டா திரும்பவும் தன்னுடைய பிள்ளைங்கிறத ஒரு உரிமையோட செய்வோம்ல, அதை தான் இங்க பார்க்க சொல்றாரு. கண்டிக்க வேண்டியது, சீர்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதைதான் இங்க செய்ய சொல்றாரு. திரும்ப 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல 23 அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்கள் மற்றவர்களுடைய கடனை தீர்ப்பதற்கு ஒரு வழி வரும் பொழுது நீங்க என்ன, எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக, எப்படி அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய காரியத்துல அந்த கடனை மன்னிக்க வேண்டியவர்களா இருக்கிறீங்கிறதா 24வது வசனத்துல படிக்கிறோம். படிங்க.
1 தீமோத்தி மன்னிக்கும் 2 தீமோத்தி ஊழியக்காரன் 24ஆம் வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி. பாருங்க, அந்த தப்பான நிலைமையில இருக்கிறவங்க சத்தியத்துல தெளிவில்லாதனாலதான் அப்படி பண்றாங்க. அதனால சத்தியத்தை அவங்க புரிந்து கொள்ளும்படிக்கு எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெரிந்து அவன் கண்ணிற்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அவங்களை எப்படியாச்சும் புரிய வைக்கிற அந்த இத பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவங்கள அந்த அப்போஸ்தலர்கள் யார் பெரியவன்னு பெருமை வந்துருச்சு, மேட்டுமே. உடனே 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 என்ன பண்ணாருங்க? உடனே என்ன பண்ணாரு? இதே ராபோஜனத்துல பஸ்கா பந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது யார் பெரியவன்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை. அவர் என்ன பண்ணாரு? யோவான் 13ஆம் அதிகாரத்துல வரும், சரிங்களா? டக்குன்னு துண்டை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஊழியக்காரரா மாறிட்டார். பாருங்க, என்னை ஆண்டவருங்கிறீங்க, கர்த்தருங்கிறீங்க, உங்களை ஆண்டு கொள்கிற ராஜாங்கிறீங்க, நானே உங்க பாதத்தை கழுவுறேன்னா நீங்க உங்களுக்குள்ளாக எப்படி இருக்கணும்? ஒருவருடைய பாதத்தை கழுவணும் அப்படின்னா என்னது? தப்பு விதங்களை பொறுமையா நிதானமா காலை தொட்டாச்சும் பிடிச்சி அவங்களை என்ன பண்ணணுமா? அந்த தாழ்மைங்கிறத ஆண்டவர் எப்படி காமிச்சாரு பாருங்க. சரி பண்றதுக்கு அவங்க காலை பிடிச்சிட்டாரு. எப்பா தயவு செய்து என்ன பண்ணுப்பா? அது கழுவுனதனுடைய அர்த்தம் என்னங்க? கழுவுவதனுடைய அர்த்தம் என்ன? இடுப்புல துண்டை கட்டுறது என்ன அர்த்தம்? வேலைக்காரன் துண்டை கட்டலாம். நம்முடைய ஆண்டவர் துண்டை கட்டிக்கிட்டு வேலைக்காரனா யார் காலை பிடிச்சிட்டாரு? எதுக்கு? அதாவது அந்த அளவுக்கு தாழ்த்தி அவங்களை புரிய வைக்கிறதுக்காக காலை பிடிச்சி கழுவுற அளவுக்கு கல்வி அவங்களை சரி பண்றாருன்னு புரிஞ்சுக்குங்க. அப்படிப்பட்ட ஊழியத்திற்குரிய ஊழியக்காரர்களாதான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். நான் இவங்க காலை கழுவுறதா அப்படி நினைச்சாவே ஆயிருமா? அதான் 770 முறைன்னா 490 முறை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த இப்படி பழகுனாதான் முடியும். ஆண்டவர் எப்படி பண்ணாருன்னு நினைச்சு பார்க்கவே முடியல. நம்ம மனசுல இப்படி செய்யணுங்கிறத மனசளவுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யோசிப்போம். இதெல்லாம் எந்த அளவுக்கு நீதிக்குரிய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கான ஒவ்வொரு படிநிலைமை. திரும்ப வந்துருங்க 2 தீமோத்தி 26ஆம் வசனம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஓகே, அப்ப இதை புரிஞ்சுக்கலாம். அடுத்த வசனத்தை கூட படிச்சிருங்க. அடுத்த அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் பாருங்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாள் தான் கடைசி நாள். கடைசி நாட்கள்ல இதோட மோசமான ஆளுகள்லாம் வருவாங்களாம். திரும்ப 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 மோசமான தவறு பண்றவங்க இருப்பாங்க. அது ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு. அதை நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, ஒரு 7-8 வசனத்துக்கு, சரிங்களா? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புகாரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்யாதவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். சரி, ஓகே. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஆளுகளும் இருப்பாங்க. அது வெளியரங்கமா தெரியும் போது அவர்களை நீங்க சபை நீக்கம் பண்ணி ஆகணும். ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு விஷயத்துல நாம் எப்படி பக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவ போல இருக்கணுங்கிறத இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். சரிங்களா? எங்க பார்த்தா திரும்ப வந்துருங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5:7.
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அப்ப புளித்த மாவுகள் பல இருக்குது சரிங்களா. பரிசேர் சதுசேருடைய புளித்த மாவுனா பரிசேர்களுடையது போதனை. சதுசேயர்களுடைய புளித்த மாவு என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லைங்கிறது. அதனுடைய விஷயம் என்னன்னா அவங்க வந்து எப்படி இருந்தும் நம்மளை வந்து வசனத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய உத்தமர் மாதிரி ரெண்டு பக்கட்டும் பிளாக் பண்ணிடுவாங்க. இங்கிட்டு இப்போ உதாரணமா ஆண்டவரை பார்த்தீங்கன்னா இந்த காசை வரியா கட்டணுமா அப்படின்னு கேட்க வச்சது யாருன்னா சதிசியர். வரியை கட்டுறதா இல்லையா ராயனுக்கு, தேவனுக்கு கர்த்தருக்குரிய ராயனுக்குரிய ராதன்னு சொல்லி நாணமா சொல்லிட்டாரு. ஆனா இதுல தெளிவில்லாத பதில் சொல்ற அளவுக்கு கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளால எல்லாம் பதில் சொல்லி இருக்க முடியுமா அதுக்கு? என்னடா ஒருவேளை நம்ம ராயனுக்குள்ளதை கட்ட வேண்டியது இல்லைன்னு சொன்னோம்னா ரோமராஜ்யத்துல கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. வரி கட்ட முடியாதுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு அது தேவனுக்கு கட்டலன்னா இவன் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு அப்படி சொல்லிடுவாங்க. எப்படி பாருங்க ரெண்டு பக்கட்டும். இதுதான் சதிசேர் புத்தி. அதே மாதிரி பரிசேராயிடுச்சு போதனை. சரிசேருங்கிறது இந்த குறுக்கோட் மைண்ட்ல செய்யக்கூடிய ஒரு தந்திரம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம். நாலாவது ஏரோதினுடைய புளித்தமாவுன்னு சொல்லப்படுது. பரிசேர் புளித்தமா, சதிசேர் புளித்தமா, ஏரோது. இவங்க இதை வச்சுட்டு ஏரோதின் புளித்தமா என்னன்னா நம்ம நீதிக்காக நின்னோம்னா யோவான் ஸ்நானன் மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சா கொலை கூட பண்ணி விடுவாங்க. இதான் ஏரோதினுடைய புளித்தமா. அது நரி அப்படின்னு சொல்லப்படுது. தந்திரம் உள்ள நரி. வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதாச்சும் ஒண்ணுல மாட்டி விட்டு கொலை கூட பண்ணிடுவாங்க. கொலைனா என்னது? சகோதரனை பகைப்பது. இந்த சத்தியத்துக்குள்ளாக சகோதரனை பகைப்பதே கொலைபாதகம்னு நம்ம படிக்கிறோம் சரிங்களா. அப்ப இன்னொரு வகையான புளிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 1 கொரிந்தியர் 5 தொடர்ந்து படிங்க. 7ல ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவு அல்ல துர்க்குணம் பொல்லாப்புங்கிற புளித்த மாவுன்னு இருக்கு சரிங்களா. துர்க்குணம் பொல்லாப்பு. அப்ப நம்முடைய சிந்தை முழுவதுமே இதுல எல்லாம் மாறினுச்சுன்னா சத்தியத்துக்குள்ளாக கிறிஸ்துவில் இருந்த சிந்தைக்குள்ள வரணும். அதான் துர்க்குணத்தை நீக்கி அந்த புளித்தமாவே நீக்கிறணும். பைபிள் சொன்னிச்சா ஏத்துக்குவேன், மற்றவன் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்ப புரிந்து கொள்ளுதலுக்கு ஏதுவான அந்த ஆவியில துர்க்குணத்தை பொல்லாப்பு. துர்க்குணம் இருந்துச்சுன்னா பொல்லாப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துர்க்குணம் என்பது சத்தியத்தை கேட்பதற்கே மனதில்லாத இருப்பது. பொல்லாப்பு என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு, செயல்பாடுகள். இந்த 2 புளித்தமாவையும் இருக்கிறது. ஆனா எது புளிப்பில்லாததுன்னு தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, படிங்க. துப்புரவு அப்படின்னா சின்சியாரிட்டி, உண்மைனா சத்தியம். சத்தியத்திற்கும் அதற்குரிய கீழ்ப்படிதலான கீழ்ப்படிதலுக்கும் இருந்தீங்கன்னா இதுவே என்னன்னு சொல்றாருன்னா படிங்க. அப்ப புளிப்பில்லா அப்ப பண்டிகைங்கிறது 15ஆம் தேதி தான் கிறிஸ்து பலி செலுத்தப்படுகிறார். 15ஆம் தேதி தான் பலி. 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் பலி அல்ல. 15ஆம் தேதி செலுத்தப்படுகிற அந்த பலி புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதுவும் ஒரு பஸ்கா தான். அது வந்து லேவியர் 16ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கும் உபாகமம் 16ல படிக்கிறோம். 1 முதல் 6-7 வசனத்துல. அது ஆலயத்தில் பலி செலுத்தப்பட வேண்டும். வீட்டுல பலி செலுத்துறதுங்கிறது இல்ல. அதான் கர்த்தர் மேல் வீட்டுல சாப்பிட்டது அது பலி அல்ல. அது பலி செலுத்தவே கூடாது. அது லேவியர் 17ல இருக்கு. பலி வீட்டுல செலுத்தக்கூடாது. ஆலயத்துல செலுத்தப்படுறதுதான் என்னதுன்னு சொன்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய இத என்ன சொல்றாரு இப்ப 8வது வசனத்துல? துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோட பண்டிகை. அப்பனா பண்டிகை எத்தனை நாள்? 7 நாள். புளிப்பில்லா அப்ப பண்டிகை எத்தனை நாள்? அன்னைக்குதான் கிறிஸ்து பலி செலுத்தப்படுறார் சரிங்களா. 15ஆம் தேதிக்குரிய விஷயம். 14ஆம் தேதி பலி அல்ல. புரிந்து கொள்ளணும் இதை சரிங்களா. இதை பத்தி நம்ம பின்னாடி டீப்பா எடுக்கலாம். ஒருவேளை நம்ம 31ஆம் தேதி காரியத்துல 1ஆம் தேதி வந்து அங்கே ஃபுல்லாவே ஈவினிங் 3 மணி வரையும் அவர் மறிக்கிற வரையும் அங்கே இருந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு கூடுகையை நம்ம செய்ய போறோம். 31ஆம் தேதி கர்த்தருடைய ராபோஜனம் அன்னைக்கு அப்பம் திராட்சை ரசத்தை நினைவு கூற போறோம். அப்ப அதுல ஒரு பாடமாக கூட கிறிஸ்துவின் பஸ்கா, அதாவது பஸ்கா, கர்த்தருடைய பஸ்கா 14ஆம் தேதி, கர்த்தருக்கு பஸ்கா பலிங்கிறது 15ஆம் தேதி. அதுதான் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டது என்னைக்குதான்? 15ஆம் தேதி தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை பத்தி நம்ம பின்னாடி டீப்பா நம்ம எடுத்துக்கலாம்.
அப்ப 15ஆம் தேதியினுடைய பஸ்காவின் அடிப்படையில இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு கொண்டாடணும்? புளிப்பில்லா அப்ப பண்டிகையை 7 நாள். அப்ப முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள், முதல் நாளும் 7ஆம் நாளும் பரிசுத்த ஓய்வு நாள். அப்ப அப்போஸ்தலர்கள் காலம் 7 சபைகளாக பிரிக்கப்படுது. அப்போஸ்தலர் காலத்துல முழுமையும் பரிசுத்தமான சத்தியத்தின் கீழ்ப்படிதலுக்குள்ளாக வழி நடத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6 சபை காலத்திலும் அதுல புளிப்பேறி நிறைய தவறு ஆயிடுச்சு. திரும்ப 7ஆம் நாள்ல நம்மளுக்கு தெளிவான சத்தியம், 2ஆம் வருகையின் காரியத்துல உள்ள சத்தியத்திற்குரிய விஷயத்துல இந்த கர்த்தருடைய பந்தியுமே நம்மளுக்கு எது பாலாக்கும் அருவருப்பு, எது புளிப்பு, எதுக்கு விலகி இந்த 7 நாளிலும் 7ஆம் நாளின் சபையாகிய லவோதிக்கேயா சபைக்கு இந்த ஓய்வு நாள்ல கர்த்தருடைய 2ஆம் வருகையினுடைய ஓய்வு நாளுக்குரிய சத்தியமாக நம்மளுக்கு எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கி தர்றார். அந்த வகையில் 7ஆம் சபைக்கான சத்தியங்களாகவும் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, 7 நாளே என்ன அர்த்தம்? முழுமை. நம்ம இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே 7னா என்னது? வாழ்க்கை முழுவதுமே புளிப்பில்லா அப்ப பண்டிகையை சத்தியமும் துப்புரவுமான அது கீழ்ப்படிதலுக்குள்ளாக இந்த பண்டிகையை ஆராதனையாக அனுசரிக்கணும் அப்படிங்கிறத தேவன் நம்மளுக்கு சொல்றார். அந்த ஒரு நாள்